திருச்சிற்றம்பலம். அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தொறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா, நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். புலியர்கோந்த பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாத வெண்பா. பத்தி மெத்த சித்தம் பதியவில்லை மட்டமா சித்தி அவாவெருக்க செய்யவில்லை. முத்தியுளம் கூடவில்லை என்னாலும் கூடலிலே மாறினடம் ஆடவல்ல. சொக்கநாதா 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 சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே குழந்தைகளை மியூட் பண்ணிக்கலாம். சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திரு அகவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரி 125வது வரி. விரிகடல் உலகில் விளைவே போற்றி. அந்த பாடல், அந்த வரியை தான் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். 125வது வரி. விரிகடல் உலகின் விளைவே போற்றி அப்படிங்கிற அந்த வரியை சிந்திக்க இருக்கின்றோம். அருமையான ஒரு பொருளுடைய வரி. இன்றைய தினம் நமக்கு ஒரு பெரும் கருணை. இறைவனை நாம் போற்றி செய்வது என்பது இறைவனுக்கு உயர்வு அல்ல, நமக்கு உயர்வு. ஒவ்வொரு முறையும் இறைவனை போற்றி செய்யும் போது இறைவன் உயர்ந்து கொண்டிருக்கின்றான்ற எண்ணத்துல போற்றி செய்யக்கூடாது. ஏன்னா நாம செய்யற போற்றியில அவனுக்கு உயர்வு இல்லை, நாம போற்றி செய்யாட்டினாலும் அவனுக்கு தாழ்வு இல்லை. அப்புறையே இத்தனை போற்றிகள். 108 போற்றி, 8 போற்றி. 8 போற்றி நம்ம சைவத்திற்கும் தெரியும் இல்லையா? 8 போற்றி நமக்கு 8 புஷ்பங்கள் பெருமானுக்கு உண்டு. அந்த 8 புஷ்பங்கள் அப்படிங்கிறது, அந்த 8 புஷ்பங்களுக்கும் 8 போற்றி சொல்வது கடமை. மினிமம் 8 போற்றி சொல்லும். அந்த 8 போற்றி தான் ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிவனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அப்படின்னு அந்த போற்றி சொல்லுவோம். அது போற்றி எப்போ 8 மலர்கள் சொல்லுவாங்க. அந்த 8 மலர்களையும் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புறமலர்கள் அகமலர்கள் 2 மலர்கள் உண்டு. புறமலர்கள்ல நீலோத்பவம், நந்தியாவட்டம், அதுக்கப்புறம் வெற்றி, அப்புறம் எருக்கம் வெள்ளருக்கு, இது மாதிரி ஒரு 8 மலர்கள். சரியான அந்த மலர்களுடைய இந்த எண்ணிக்கையை நான் தர்றேன். அந்த மலர்களை வைத்து 8 போற்றி சொல்லணும். அது புறமலர்கள். அகமலர்கள் என்பது என்னன்னா அன்பு, கருணை, பரிவு, நிதானம், அந்த மாதிரி அகமலர்கள் 8 மலர்கள். இந்த 8 மலர்களை வைத்து மினிமம் 8 போற்றி செய்யணும் அப்படிங்கிறது தான் நமக்கு. அந்த அகமலர்களும் புறமலர்களும் பார்த்துக்கலாம். மன்னிக்கணும், இன்னைக்கு ஐயா சரவணையா வந்திருக்காங்களா? சுவாமி ஐயா வந்திருக்காங்கன்னு இடையில இப்ப பார்த்த மாதிரி இருந்தது, அமைச்சோம். அப்போ ஐயா இருந்தாங்கன்னா ஐயாட்ட போட சொல்றதுக்காக கேட்டேன். அகமலர்கள் புறமலர்கள் சொல்லிட்டு அதை அடியன் போடுறேன்.
எல்லாரும் பன்னிரு திருமுறை .orgன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. பன்னிரு திருமுறை .org, கற்பகம் பல்கலைக்கழகம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா திருமுறையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிறப்பா அதுல ஒவ்வொரு பாட்டுக்கும் அழகழகா வரி எடுத்து குரல்லாம் எளிமையா போட்டிருப்பாங்க. ரொம்ப உங்களுக்கு திருமுறைகளை பற்றிய செய்தி வேணும்னா புத்தகம் நீங்க வந்து ரொம்ப பெருசா வாங்க தேவையில்லை. PDF டவுன்லோட் பண்ணி நீங்க மொபைல்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், மொபைல்லயே நீங்க பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த இதுலதான் வந்து நாவுக்கரசர் தேவாரத்துல அட்ட மலர்களை பத்தி சொல்றாங்க. அந்த அட்ட மலர்கள் அப்ப இந்த போற்றிக்கும் மலர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. மலரை வைத்துதான் போற்றி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. புறமலர்கள் இல்லையா, அட்லீஸ்ட் அகமலர்களையாவது வைத்து போற்றி செய்யணும். என்கிட்ட பூவே இல்லைங்க, ஏன்னா பரவாயில்ல, அகமலர்கள் இருக்கு இல்லையா, அன்புன்ற அன்புங்கிற பொருளை மலரா நினைச்சுக்கிட்டு பெருமானுக்கு அதை போற்றி செய்யும் ஒவ்வொரு முறை. அப்போ புறமலர்களும் அகமலர்களும் சேர்ந்த போற்றி தான் முழு போற்றி. நீங்க வெறும் நந்தியா விட்டோம், அரளி, தாமரை, வெள்ளருக்கு, அப்புறம் வில்வம், அப்புறம் வந்து நம்ம மற்ற அருகம்புல் இதெல்லாம் வச்சு போற்றி செய்யறீங்க இல்லையா, அது ஓகே தான். ஆனா அது பாதி போற்றி தான். அந்த மலர்களோடு ஒவ்வொரு மலரோடும் ஒவ்வொரு மலருக்கும் ஒரு குணம் உண்டு. அது போல நம்முடைய குணத்தை வைத்து பெருமானுக்கு போற்றி செய்ய, குணமலர்களையும் நம்முடைய அகமலர்களையும் வைத்து பெருமானுக்கு போற்றி செய்ய பழகிக்கணும். ஒன்னும் இல்லை, என்னுடைய அன்பு தாமரையா அன்புக்கு சமம் நிகர், வெண் தாமரையா என்னுடைய அறிவுக்கு சமம். என்னுடைய அறிவை வைத்து பெருமானுக்கு போற்றி செய்கின்றேன், என்னுடைய அன்பை வைத்து பெருமானுக்கு, என்னுடைய நிதானத்தை வைத்து போற்றி செய்கின்றேன். என்னுடைய எத்தனை இடத்துல நான் நிதானத்தை கடைபிடிச்சேன் சுவாமி, நீங்க சொல்றீங்களே, என்ன ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்களேன் சாமி, எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க. அடியார்கள் எல்லாம், வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் அடியனுக்கு தர வேண்டிய அந்த கூலியை கொடுத்துடலாம். எல்லாரும் என்னுடைய கூலி கொடுத்துட்டீங்கன்னா நலமா இருக்கும். கூலிங்கிறது உங்களுடைய முக தரிசனம் தான், முக குறிப்பு தான். அடியனுக்கு அதை நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அடியன் இப்போ அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது அடியனுக்கு ஒரு புத்துணர்ச்சி, அது என்னன்னு தெரியல. பெருமான் அப்படியே வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே நேர்ல இறங்கி வந்தது போல அவ்வளவு மகிழ்ச்சி. மாரிமுத்து கருணையா அவங்க எல்லாம் பார்க்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி. சத்யநாராயண ஐயா எல்லாம் பார்க்கும்போது அடியனுக்கு சொல்லலாம், எல்லாரும் பார்க்கும்போது எந்தவித கல்யாணி அம்மா எல்லாம் பார்க்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி. லோகநாயகி அம்மா எல்லாம். சரி, முக்கியமான செய்தி பாத்தீங்களா, மறந்துட்டேன். நீங்க பார்த்தோன்னே மறந்துட்டேன். யாராவது கூட்டுவாங்க அடியனு, அடியனு கூட்டுவாங்க. 8 மலர்கள் 8 மலர்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னீங்க. அகமலர்கள் புறமலர் ரெண்டு சேர்த்து பண்ண அன்போடு பண்ணணும்னு சொன்னீங்க. அகமலர் புறமலர் சேர்த்து பண்ணோம். சரி, முக்கியமான செய்தி ஒண்ணு சொல்ல வந்தேன், மறந்துருச்சு. சரி, அப்போ இந்த அகமலர்களையும் புறமலர்களையும் நாம சொல்ல வந்த முக்கியமான செய்தி நிதானம்ன்ற மலர். புரிஞ்சுங்களா, நிதானம்ன்ற மலர் பெருமானுக்கு பிடிக்கும். அதனாலதான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. வேகம் நிதானமா இருக்கிறது பெருமானுக்கு ஒரு மலர். நல்லா கவனிங்க, எனக்கு அது சொல்றதுக்காக தான் உங்களை எல்லாத்தையும் ஆன் பண்ண சொன்னேன். நிதானிப்பது, எங்க நிதானிப்பது? கோபப்படுற இடத்துல கோபப்படாம நிதானிக்கிறோம்ல. கோபப்படத்துல நீங்க அன்பு செய்யுங்கன்னு சொல்ல வரல. கோபப்படத்துல ஐயோ ஒரு இடத்துல கோபப்படுற இடத்துல நீங்க அன்பாருங்க, கோபப்படாம பல்ல கடிச்சுக்கிட்டு நிதானம் பண்றோம்ல, நிதானிக்கிறோம்ல, இந்த இடத்த கடந்து போயிடணும், அப்படியே மாறி போயிடணும், நிதானிக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த 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 நினைப்பு ஒரு மலரா சாமி எடுத்துக்கிறேன். நீங்க சிவபூசை உண்மையா பண்றீங்கன்னா உங்களுக்கு நிதானம் எவ்வளோ, ஒரு நாளைக்கு 10 முறை கோபம் வரக்கூடிய இடத்துல கட்டுப்படுத்துறீங்க இல்லையா, அந்த மலரை பெருமான் உகந்து இருக்கின்றான். அது நிதான மலர். அதுதான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க அப்படிங்கிற அந்த மலர். அந்த நிதான மலர் யாருக்காவது கஷ்டப்படும் போது அவங்களுக்காக கருணையில கண்கள்ல வடிக்கிறோம், ஐயோ அவங்களுக்கு எப்படியாவது பெருமானே, அடியனுடைய தங்கை கணவருக்கு விபத்துன்னு தெரிஞ்ச உடனே அத்தனை அடியார்களும் ஐயோ எங்கெங்க விண்ணப்பம் செஞ்சீங்கன்னு தெரியல, அடியன் போறதுக்கு முன்னாடியே, அடியன் இங்க இருந்து போற ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க நினைவுக்கு திரும்பிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்கள ICUல இருந்து வந்துட்டாங்கன்றப்போ அத்தனை அடியார்களும் அடியனுக்காக அந்த கருணை மலரை பூத்து பெருமான்ட்டு வச்சீங்க இல்லையா, அந்த மலருக்கு தான் பெருமான் உடனே இறங்கி வந்தான். அதனால நாம நம்ம வெளியில பூக்கிற மலர் வந்து சாமி கொடுத்த மலர், அப்படித்தானே? சாமி கொடுத்த மலர் தான். இப்ப வெளியில இருக்கிற மலர்லாம் யாரு? அவன் கொடுத்த மலர் தானே, அவன் கொடுத்த பூமி தான், அவன் கொடுத்த மலர் தான். ஆனா அந்த மலர் வந்து அவன் கொடுத்த மலர் அவனுக்கே கொடுக்குற மாதிரி. புரியுதுங்களா? உங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வந்திருக்கேன், அம்மா வீட்டு ஃபங்க்ஷன், சுசிலா அம்மா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அம்மா வீட்டுல பீரோவை திறந்து அம்மா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து திரும்ப அம்மாவுக்கே அம்மா இந்தாங்கம்மா கிஃப்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் நம்ம செய்யறோம். நாம வந்து எடுத்து பறிக்கிற மலர்கள். ஆனா நாம நிதானிச்சோம்ல,
நிதானிச்சோம்ல, அந்த நிதானம் வந்து என்னுடைய கண்ட்ரோல். நீங்க சொல்லலாம் பெருமானுடைய அவனுடைய அவனுடைய அகமலர் போட்டாங்க அம்மா, அகமலர் திரௌபதி அம்மா போட்டாங்க. ஆஹா, அகமலர்ல கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறை, அருள், அறிவு, வாய்மை, தபம், அன்பு போட்டாங்க அம்மா ரேவதி. அதே மாதிரி புறமலரும் போட்டுருங்க சுவாமி. அந்த அகமலர் அம்மா போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் சேட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறை, அருள், அறிவு, வாய்மை, தவம், அன்பு. இதுல நிதானம் அப்படிங்கிற மலர் அடியன் போட்டிருக்காங்க அம்மா, அதையும் போட்டாங்க. அந்த மலர் வந்து நமக்கு புறமலரும் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, சாட் பாக்ஸ்ல பாருங்க. அதுல வந்து புன்னை, சண்பகம், பாதிரி, வெள்ளருக்கு, நந்தியாவட்டம், அரளி, நீலோத்பவம், தாமரை, இதுவும் அட்ட புஷ்பங்கள்ல பெருமானுக்கு அகமலர்கள்ல சிறந்தவை. அது எல்லாத்த விட வணிகரும் புறமலர்ல சிறந்தவை. எல்லாத்த விட அகமலர் தான் பெருமான் விரும்பி இருக்கிறது. அதுல உங்களுக்கு புரியுற மாதிரி அடியன் ஒரு மலர் சொல்றேன், முடிஞ்சா அந்த மலர் கொண்டு பெருமான் அச்சிங்க. நிதானிப்பது. கோபம் வரும்போது அதை கடக்குறீங்க இல்லையா, அப்ப உங்களுக்குள்ள ஒரு மலர் பூக்கும். அந்த மலர் வந்து சிவபெருமான் தரல. உங்களுக்கு அறிவு இருக்கு இல்லையா, உங்களுடைய அறிவின் துணை கொண்டு நீங்க ஒரு மலர் பூக்க செய்திருக்கீங்க. அந்த மலர் தான் நிதானித்தல் அப்படிங்கிற மலர். பொறை அப்படிங்கிற ஒரு மலர், புரியுதுங்களா? அந்த மலர் தான் பெருமான் விரும்பிய. அந்த ஒரு விஷயம் செஞ்சுட்டாலே போதும், எல்லாமே வந்துடும். நமக்கு தேவையில்லாத சண்டை வராது, வார்த்தை விடமாட்டோம், புரியுதுங்களா? இவ்வளவு பேசுறேன்ல, எனக்கு அந்த ஒரு மலர் பறிக்கிறது மட்டும் கஷ்டம். இவ்வளவு பேசுறேன்ல நானு, எனக்கு அந்த நிதானம்ங்கிற மலர் நான் பறிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நிதானத்தை அடிக்கடி இழந்துருவேன், புரியுதுங்களா? அதான் பெருமானுக்கு சூடவே முடியாது. நான் ரொம்ப வருத்தப்படுவேன், பெருமானே உனக்கு இந்த மலரை என்னால சூட முடியலையே அப்படின்னு. இப்ப கொஞ்சம் பூக்க வைக்கிறான், அப்பப்போ 1-2 பூக்க வைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாரும் பூஜை செய்யறதே நிதானிச்சு செய்யணும். சில பேர் பாத்தீங்கன்னா கடை ஐயோ டைம் ஆச்சு, ஐயோ ஊருக்கு போயிடணும், டக்கு அலையலி. ஒரு போற்றி சொன்னாலும் நிதானன்ற பூவை போற்றி. நீங்க 100 போற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை பெருமானுக்கு. ஒரே ஒரு போற்றி நிதானமா இருந்து அவனுக்கு முன்னாடி உட்காந்து அமர்ந்து அவன் கூட உட்காந்து. அப்போ இனிமே இந்த ஒரு மலர் இந்த வாரம் ட்ரை பண்ணலாமா? வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம நிதானம் அப்படிங்கிற மலரை எத்தனை தடவை பெருமானுக்கு பூஜிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணலாமா? இந்த நிதானித்தல் அப்படிங்கிறது பெருமானுக்கு சூடுகின்ற அகமலர்களிலே ஒன்று. அது அவன் கொடுக்கல, நீங்க உருவாக்குற மலர். புரிதுங்களா? ஐம்பொறி அடக்கம் அப்படிங்கிறதும் நம்ம கொடுக்கிற மலர் தான். கொல்லாமை அப்படிங்கிறதும் நாம கொடுக்கக்கூடிய மலர் தான். இது எல்லா மலரையும் பெருமானுக்கு நம்ம சூட்ட அதுதான் பெருமானுக்கு நாம் என்ன செய்கின்ற உண்மை சிவபூசனை. அந்த சிவபூசனையை தான் பெருமான் என்ன பண்றான், அவன் விரும்பி ஏற்கின்றான். குழந்தைங்க எல்லாம் அந்த சொப்பு சாமான் வச்சு விளையாடுவாங்க, பாத்துறீங்களா? குழந்தைங்க எல்லாம் சொப்பு சாமான் வச்சு இட்லி மாதிரி அவங்களே என்ன பண்ணுவாங்க, அவங்களே வந்து ஒரு மாதிரி சகதி இதெல்லாம் வந்து நம்ம களிமண் எல்லாம் கரைச்சு அப்படியே ஊற்றி அது கொஞ்ச நேரம் கழிச்சு அதை அப்படியே எடுத்து இதான் இட்லி கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி கொடுக்கறது தான் புறமலர்கள்லாம் சொப்பு சாமான் விளையாட்டு. அது உண்மையான இட்லி கிடையாது பெருமானுக்கு. அகமலர் தான் நிஜமோலையே வீட்டுல இட்லியை வச்சு பெருமான் நம்ம சாப்பிட கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி. எது வயிறு நிறையும், சொப்பு சாமான் விளையாட்டா இல்ல நம்மளுடைய உண்மையான இட்லியா அப்படின்னா உண்மையான. அது மாதிரி அகமலர் தான் பெருமான் விரும்பி சூடுகின்ற மலர், புரியுதுங்களா? இதுல ஒரு மலராவது பெருமானுக்கு வைக்க நீங்க முயற்சி செய்யுங்க. ஒரு மலராவது பெருமானுக்கு வைக்கிறதுக்கு முயற்சி. அப்போ போற்றியில முதல் வஸ்து மலர் தான். மலர் வந்துட்டு மலர்ல என்ன இருக்கும் எல்லாம் கவனிங்க. மலர்ல என்ன இருக்கும்? மனம் இருக்குங்கய்யா, என்ன இருக்கும்? மலர் அழகா இருக்கும், தேன் இருக்கு, உள்ள தேன் இருக்கும்ல, நீர் இருக்கு, நிறம் நல்லா நீர் இருக்கு. மலர்ல வெளிச்சம் இருக்கும். தூபம் வந்துருச்சு, தீபம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மலர்ல என்ன இருக்கும்? மலர்ல வந்து நீர் வந்துருச்சா? அடுத்து 5 பொருட்கள்னால பெருமான வழிபாடு செய்யணும், ரைட்டா? நீர், மன்னிக்கணும், தீபம், தூபம், அதுக்கப்புறம் நீரு, அப்புறம் மலர், அடுத்து ஃபைனலா மந்திரம். 5 பொருள்களால வழிபாடு செய்யணும். புரிஞ்சுங்களா? என்ன பாருங்க, புரிஞ்சுது. ஆனா மலர் ஒண்ணுலயே என்ன இருக்கு? மனம் வந்துருச்சு. மலருக்குள்ளேயே மனம் வந்துருச்சு, தூபம் வந்துருச்சு. சாம்பிராணி தூபம் போடுறோம்ல,
தூபம் அது மணக்கு வந்துருச்சு. மலருக்குள்ள என்ன இருக்கு? தேன் இருக்கு. அது நீரா ஆயிடுச்சு. அது பெருமானுக்கு ஊத்துற நீர் ஆயிடுச்சு. மலர் மலராவே இருக்கு. 3வது பொருள் ஆயிடுச்சா. 4வது பொருள், மலர்ல அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மலருக்கும் ஒரு வெளிச்சம் இருக்கு இல்லையா, அது அது என்ன தீபமா மாறிடுச்சு. சிகப்பு கலர் மலர் சிகப்பு தீபம், வெள்ளை கலர் மலர் வெள்ளை தீபம், பச்சை கலர் மலர் பச்சை தீபம், அது என்ன வெளிச்சம் வந்துருச்சு. அடுத்து மந்திரம். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மலருக்கும் இதழ்கள் வேற. பாத்துறீங்களா? 4 இதழ் கொண்ட மலர், 5 இதழ் கொண்ட மலர், 6. அப்பெல்லாம் அதெல்லாம் மந்திரம். சடாட்சரம் சடாட்சரம். அதுக்கப்புறம் அதுலயே என்ன இருக்கு? அதுலயே 5 எழுத்து. நந்தியாவட்டம் எல்லாம் பாத்தீங்களா? எந்த மலரு? நந்தியாவட்டம், செம்பருத்தி, இதெல்லாம் 5 தான் இருக்கும். பாத்தீங்களா? அதெல்லாம் 5 எழுத்து மந்திரம். ஒவ்வொரு இதழும் ஒரு பீஜம். அப்போ அது மந்திரமாவும். அப்ப மலர்லயே என்ன இருக்கு? மந்திரம், நீரு, தூபம், தீபம், அதுக்கப்புறம் மலர், மந்திரம். இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. புரியுதுங்களா? அதனால மலருக்குள்ள 5 வஸ்துவும் இருக்கு. ஆனா வெளி மலரை விட உள் மலர்ல 5 வஸ்துவும் இருக்கு, உண்மையாவும் இருக்கு. புரியுதுங்களா? மலர் சிறப்பு புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? மலர் தொண்டு செய்யணும். இவ்வளவு நாள் செஞ்ச மலர் தொண்டுல என்னது? சொப்பு சாமா விளையாட்டு தான். நாம செஞ்சோம்ல, நாம கோயிலுக்கு கோடி மலர்களை கொண்டு பெருமானுக்கு நம்ம மாலையெல்லாம் போட்டோம்ல, நல மாலையெல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் செப்பு சாமா விளையாட்டு தான். ஆனா உண்மையிலேயே அகமலர்களினாலே கொடுக்கணும். அகமலர்கள்ல எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் கவனிக்கலாம். ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் ஐயா. வீட்டுக்கு வந்து பரவாயில்ல. அகமலர்கள்ல சேக்கிழார் சொல்றாரு, நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் புராணத்துல ஐயா இங்க போறாரு. எங்க சங்கிலி நாச்சியார் அவர் எங்க பார்த்தாரு? திருவொற்றியூர் தானே போனாரு. ஒற்றியூர் தானே. ஒற்றியூர் போறாங்க. கன்னி மாடத்துல அம்மையார் உட்கார்ந்துருக்காங்க. அம்மா என்ன பண்றாங்களாம்? அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க எல்லாம் பெருமானுக்காக தேவ கன்னிகைகளா இருந்தவங்க. அவங்க கல்யாணம் எல்லாம் முடிக்க மாட்டாங்க. பெருமானுக்கு மலர் தொண்டு, அவனுக்கு தொண்டுகள் செய்யறது அவங்களுடைய வேலையை. அப்படி இருக்கிறப்ப அவங்க நம்ம என்ன பண்ணாங்களாம்? விளக்கி பூ அப்படி கையில வாங்குறாங்களாம். யாரு? சங்கிலி நாச்சியார் பூ வாங்குறாங்க. வாங்கி அப்படி என்ன பண்றாங்களாம்? அவங்க எடுத்து தொடுக்குறாங்களாம். யாரு? அம்மா சங்கிலி நாச்சியார் மலர் தொடுக்குறாங்களாம். அதை அவர் பார்த்துட்டாரு. அந்த அம்மா கலைய விளக்கி அந்த பூவை வாங்குற செகண்ட் எவ்வளவு நேரம் இருந்திருக்கும்? அந்த செகண்ட்குள்ள அவர் பார்த்துட்டாரு. யார? அந்த அம்மாவை, சங்கிலி நாச்சியாரை பார்த்தாரு. அந்த அம்மா இங்க அவர் சொல்றாரு, என்ன பண்ணுவாங்களாம்? மலர் தொடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? வெளியில சரங்கள் தொடுப்பாங்களாம். எது? நூலு. என்ன நூலு? நூல்ல பூவை காம்ப வச்சு தொடுப்பாங்க இல்லையா, மலர் தொடுப்பாங்க இல்லையா, அப்படி மலர் தொடுக்கிறாங்களாம். அது போல மனசுக்குள்ளேயும் ஒரு மலர் தொடுக்கிறாங்களாம். அன்புன்ற நூல்ல நமச்சிவாயம் அப்படிங்கிற மந்திரத்தை தொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தொடுப்புக்கும் நமச்சிவாய மந்திரம், ஒவ்வொரு தொடுப்புக்கும் நமச்சிவாயம். அப்ப உள்ளலையும் ஒரு மாலை ஓடுது, வெளியிலையும் ஒரு மாலை ஓடுது. அவர் சொல்றாரு, இந்த அம்மா உள்ளையும் தொடுக்குது, வெளியும் தொடுக்குது. இந்த அம்மா உள்ள தொடுக்கிற மலருக்கும் வெளில தொடுக்கிற மலருக்கும் என் மனசுல அப்படியே என்கிட்ட இருக்கிற மலர்லாம் என்ன பண்ணுது? உதிர்ந்து போயிடுச்சுன்றாரு. அவருக்கு காதல் வயப்படுறாரு இல்லையா நம்மளுடைய சுந்தரரு. நமக்கு இந்த செய்தியை நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அகமலர் மாலை அந்த சூடும் போது அந்த கயிறு என்னது? அந்த கயிறு எதுக்கு சான்று? எதுக்கு ஒப்புமை? அன்புக்கு ஒப்புமை. அந்த கயிறு அன்புக்கு ஒப்புமை. அங்க வைக்கக்கூடிய அந்த மலர் சரம் நமச்சிவாய மந்திரத்துக்கு ஒப்புமை. அப்போ மனசுக்குள்ள தொடர்ந்து இங்க கவனிங்க, அன்போடு நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு நீங்க அன்பு கலந்து சொல்ல அதுதான் மாலையா மாறுது. அந்த மாலையத்தான் உள்ள இருக்கிற நம்ம உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய சீவன் சிவலிங்கமா இருக்கக்கூடிய பெருமான் சூடிக்கொள்ளுகின்ற மாலை. அப்போ வெளியில போடுற மாலை சொப்பு சாமா விளையாட்டு. அதுல வயிறு நிறையாது யாருக்குமே. சிவபெருமானுக்கு வயிறு நிறையாது. ஆனா சொப்பு சாமா விளையாட்டு விளையாண்டுதான் என்ன செய்ய முடியும்? நம்ம விளையாண்டதுக்கு அப்புறம், அப்படி சொப்பு சாமா நம்ம விளையாண்டதுக்கு அப்புறம் தான் எங்க வர்றோம்? உண்மையான இட்லி சுட முடியும். புரியுதுங்களா? சின்ன வயசுல இட்லி பாத்திரம் எல்லாம் வச்சு விளையாண்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மையான இட்லி. அது போல வெளிமலர்கள் சரம் தொடுத்தாதான் உள்மலர் சரம் தொடுக்க முடியும். அப்போ நாம மலர் கண்டிப்பா கவனிங்க. இன்னொரு முக்கியமான செய்தி, சைபனாக பிறந்தவர் எல்லாருக்கும் சரம் தொடுக்க தெரிய வேண்டும். மலர் சரம், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எல்லாருக்கும் மலர் சரம். யார் யாருக்கெல்லாம் சரம் தொடுக்க தெரியும்? கை தூக்கலாம். யார் யாரா? மஞ்சுளா அம்மா, பிரேமா அம்மா தெரியுறாங்க, சரஸ்வதி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, வைர சிவகா, மாரிமுத்துக்காரன் அம்மா,
என்ன சிவந்தி அம்மா கை தூக்கல, அடிச்சு அம்மா அங்க கண்ணியம்மா சாமி இருக்காங்க, ரைட்டு, கை தூக்கிட்டாங்க. வசந்தா அம்மா, ரைட்டு, விமலா அம்மா, பத்மாவதி அம்மா, முருகேசன் ஐயா அருமை அருமை சுவாமி. அப்புறம் சாந்தி அம்மா, வைர சிவகாமி அம்மா என்ன கை தூக்காம இருக்காங்க, தெரியல போல, ரைட்டு, தெரிஞ்சுக்கணும். அவன் கை தூக்கிட்டான், நல்லது நல்லது. சரி, அப்ப எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சு மலர் தொடுத்தல் அப்படிங்கிறது, ஆஹா கலைச்செல்வி அம்மா தெரியுது. மலர் தொடுத்தல் அப்படிங்கிறது சைவத்துல முதலாய தலையாய கடமை. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கண்டிப்பா சரம் தொடுக்க தெரியும். அடியனுக்கு சரம் தொடுக்க தெரியாது, ஆனா மாலை தொடுக்க தெரியும். மாலை தொடுப்பேன். சின்ன பூ, 3 பூ கொடுத்தாலும் அதுல மாலை கொடுத்துரும். நீங்க ஒரு சின்ன இந்த தும்பை செடியில வரும் தும்பப்பூ பாத்துறீங்களா, தும்பப்பூ கொடுத்தாலும் கூட தும்பப்பூவை அடியன் மாலையா சரமா போட்டுருவேன். மாலையா என்னால அடியன் கோர்க்க மாட்டேன், கோர்க்காம கட்டிடுவேன். அதுவே மாலையா அத நார்மல் மாலை போடுறோம்ல, அந்த மாலையாவே அந்த மாதிரி பெருமான ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்கோம். மலர் தொடுத்தல் என்பது நமக்கு பேசிக்கான குவாலிட்டி. யாருக்கு தொண்டு செய்யறதுக்கு பேசிக்கான குவாலிட்டி மலர் தொடுத்தல். மலர் தொடுக்க தெரியாதவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு கிளாஸ் போயிடுங்க. எனக்கு இது தெரிஞ்சிருச்சு. எனக்கு எப்ப தெரிஞ்சது, மலர் தொடுக்கிறது முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டாங்க. மலர் தொடுக்க தெரியலன்னா நீ சைவனே கிடையாது, சிவபெருமான நீ வணங்குறதுக்கு உனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட். அந்த மலர் தொடுக்க தெரியலன்னா வேஸ்ட்ன்னு ஒண்ணு எனக்கு தெரியல. அப்போ ஐயோ மலர் தொடுக்க தெரியல, என்ன பண்றது? ஆனா இது முக்கியமான உடனே அடியனுடைய நண்பர் கோவையில நம்ம தம்பி ஒருத்தர் இருக்காரு. அந்த தம்பி அடியன்ட்ட நல்ல மாலை தொடுப்பாரு எனக்கு. அப்போ வசந்தாம்மா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ அவருக்கு என்ன பண்ணாங்க, அவருக்கு இரவு நாங்க போனேன், கோயம்புத்தூருக்கு ஒரு சின்ன வேலையா போனேன். அப்ப அன்னைக்கு இரவு அவர் சந்திக்க முடிஞ்சது. உடனே ஐயா தயவு செய்து எனக்கு மாலை கொடுக்க, நைட்டு 11 மணிக்கு கேட்கிறேன், ஐயா எனக்கு மாலை கொடுக்க சொல்லுங்க, புரியல சாமி, எப்படியாவது நான் கத்துக்கணும், அதுதான் சைவனுக்கு அழகுன்னு. அப்படியே பரவாயில்லைங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஏற்கனவே பூவெல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம், அதுக்கான உபகரணங்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். அப்புறம் நைட்டு 11:30க்கு ஆரம்பிச்சாரு. ஒரு மணி நேரம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் நான் மாலை தொடுத்தேன். என்னுடைய மாலை பாத்தீங்கன்னா வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன்னு ஒரு மாலையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் வந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே உதிர்ந்துருச்சு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படின்னா சரி நீ கட்ட வந்துரும்னாங்க. அதுக்கப்புறம் நான் தினமும் கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் எத்தியோப்பியா போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தினமும் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன், விழுகாம செய்யணும். அங்க மலர்கள்லாம் கிடைக்காது, அங்க புதினா தான் கிடைக்கும். அடியன் கிழக்கு ஆப்பிரிக்கால மலர்கள்லாம் கிடைக்காது. புதினா செடி எங்கேயுமே வளர்ந்துருக்கும், சும்மா வளர்ந்துருக்கும். அந்த புதினா செடியை எடுத்து அதை அப்படியே மாலையா துடுக்க ஆரம்பிச்சேன். இன்னும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு புதினா மாலையில தான் புதினா வச்சுதான் மாலை போட்டு வச்சிருப்பேன். அவ்வளவு அருமையா, நான் அந்த போட்டோ கூட அனுப்புறேன் உங்களுக்கு. அவ்வளவு அருமையா சிவலிங்க திருமேனிக்கு அவ்வளவு அடக்கமா இருக்கும் அந்த மாலை. குட்டியா தான் இருக்கும். அப்ப அழகா அன்னை மீனாட்சிக்கும் புதினால மாலை. அப்படி மாலை தொடுக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு எந்த மலர் கொடுத்தாலும், ரொம்ப குறு மலர்கள் கொடுத்தாலும் அதுக்கான நூல்களை தயார் செய்து, சன்னமான நூல்களை தயார் செய்து அதற்கான மாலைகளையும் தொடுக்கிறதுக்கு தயாராயிருச்சு. எதுக்காக சொல்ல வரோம்னா, மாலை தொடுக்கும் போது ஒவ்வொரு பூவும் எப்படி அந்த கயற்றில தொடுக்குதோ அது போல அன்புன்ற நூல் நமக்குள்ள ஓடணும். நமக்குள்ள அன்புங்கிற நூல்ல நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிதான் பூ கட்டணும். அதுதான் மலர். புரியுதுங்களா? நீங்க ஒரு தடவை இங்க போனேன், இங்க மயிலாப்பூருக்கு அம்பாலேஸ்வரர் கோயிலுக்கு போறப்போ பூ தொடுக்கிறவங்க வரவங்க தொடுக்கிறாங்க. கைத கஷ்மாலம் நேத்துதான் வந்துச்சு, குடிச்சிட்டு வந்துச்சு பாருங்க. என் உயிரை வாங்குறதுக்குன்னே சொல்லிக்கிட்டே கட்டிட்டு இருக்காங்க. எப்படி சொல்லிக்கிட்டே கட்டிட்டாங்க, உயிரை வாங்குறதுக்குன்னே வருது. இதெல்லாம் வச்சு என்ன பண்ற, நாளைக்கு வரட்டும் அவன், எங்க வீட்டுக்காரர் நாளைக்கு வரட்டும், அவனுக்கு என்ன பண்றேன் பாரு, அவன் அப்படி பண்றேன்னு வாயில வர வார்த்தையெல்லாம் அமங்கலமான வார்த்தை சொல்லியே கட்டிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன், செண்பக மலர் ரொம்ப பிடிக்கும். நீங்க தெரியும், மயிலாப்பூர்ல செண்பக மலர் ரொம்ப ஃபேமஸ். தாளம்பூவும் அன்னை கற்பகாம்பாளுக்கு தாளம்பூ மலர் கொண்டு போவோம். நான் தாளம்பூ மலர் வாங்கிட்டு போய் நான் அம்மாவை கொடுக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். எனக்கு அது ஒரு ஆசை, எங்க அம்மா மீனாட்சி அதுல இருக்கிற மாதிரி எனக்கு உணர்வு. ஏன்னா எங்க அம்மா தாளம்பூ குங்குமம்ல, அதனால வீட்டுக்கு கொண்டு வந்து பாக்ஸ்லயே அதுலயே வச்சுக்கிட்டு தினமும் ஓப்பன் பண்ணி அதை ஸ்மெல் பண்ணி பார்த்து ஆனந்தப்படுவேன். கோயில போய் கொடுக்கறது கிடையாது. சரி, அப்போ இப்படியெல்லாம் மலர் தொடுத்து அந்த மலரை பெருமானுக்கு சூடுவதனால எந்த பலனும் இல்லை. முதல்ல எப்படி இந்த ஒரு செய்தி சொல்லிக்கலாம், அப்ப அடியார்களுக்கு அது ஒரு வாழ்வியல் செய்தியாகவும் இருக்கும். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணாங்க, ஒரு நிமிஷம் ஆன் பண்ண பாக்குறோம்னா அடியார்கள் என்ன பாக்குறோம்.
ஆக ஆக வசத் ஜெயந்தி அம்மா சுவாமி திருவடி வணங்குகின்ற அம்மா பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சி. புஷ்பலதா அம்மா அக 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 சுகநாதா பத்மா அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. ரைட். இப்போ முக்கியமான செய்தி, ரொம்ப வெகு நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி என்ன கடை கிடையாது, ஹோட்டல் என்பது கிடையாது, உணவுக்கான கடை கிடையாது, உணவு விற்பனை கிடையாது. தெரியும் இல்லையா? உணவை விற்கவே கூடாது. அடப்படுபாவி, உணவு இட்லியை போய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறியான்னு கேட்பாங்க. பாத்துறீங்களா? நான் சொல்றேன் இப்ப இல்ல, ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி. சாப்பாடை போய் காசு கொடுத்து வாங்குறியா? உனக்கு என்ன ஆளே இல்லையா? உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா? அவ்வளவு கேவலமானவனா நீ? கடையில போய் சாப்பிடுறத எப்படி நினைப்பாங்க? ஹோட்டல்ல சாப்பிடுறது எப்படி அவமானம். ஏன்? யாரோ கொடுத்த சாப்பாடு, காசுக்காக கொடுக்குற சாப்பாடு எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற காலம் வந்தது. ஆமாவா இல்லையா? சரி, அப்புறம் கடைகள் நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன கிடையாது, தண்ணியை போய் யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களா? தண்ணியை போய் யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களா? தண்ணி எங்க போனாலும் எல்லாரும் தருவாங்க. அப்படிங்கிறப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு, தண்ணியும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு காலத்துல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் தூங்குறப்போ வாசல்ல ஒரு களையத்துல என்ன வீட்டுல சாதம் இருக்கும், மேக்சிமம் பழைய சாதம் தான், தண்ணி ஊத்தி சாதம் வச்சு கொஞ்சம் போல அதுக்கு ஏதாவது மருமாத்தம் வச்சு வச்சிருவாங்க, வெளியில வச்சிருவாங்க. யாரு வேணாலும் சாப்பிட்டு போங்க, யாரு வேணாலும் சாப்பிட்டு. அதனால யாரும் என்ன எடுத்துட்டு போக மாட்டாங்க. எங்க போறப்பையும் கையில ஒரு டிஃபன் பாக்ஸோ கேரியரோ தண்ணியோ எடுத்துட்டே போக மாட்டாங்க. எல்லாம் யாதும் ஊரே வியாபாரம் கேலின்னு இருந்தது. இப்ப எப்படி ஆயிடுச்சு, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாலே நான் வாட்டர் பாட்டில சுடுதண்ணி கொண்டு வந்துட்டேன், தயவுசெய்து நீங்க உங்க தண்ணியை நான் குடிக்க மாட்டோம், எங்க வீட்டு தண்ணியை தான் நாங்க குடிப்போம், நாங்க வச்சுக்கிறோம். அப்படி வாங்க மாட்டோம்ல. நாங்க எங்க பிள்ளைங்களுக்கு ஹைஜீனிக் நாங்க செய்ய மாட்டோம். ஹோட்டல்ல சாப்பிட்றதுதான் பெருமைன்னு ஆயிடுச்சா? இப்போ வாரத்துக்கு ஒரு முறை ஹோட்டல்ல சாப்பிடலன்னா என்ன ஆயிடுது? என் பிள்ளைங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹோட்டல்ல சாப்பிட்டாதான் சாப்பாடு, நீ வந்த ஹோட்டலுக்கே கூட்டிட்டு போட படுபாவி இப்படியே சுத்திட்டு இருக்கே அப்படின்னு நான் என்னமோ நினைச்சு வந்தேன். ஆனா இப்ப எனக்கு என்ன, அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய சமூகம் இப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருந்தது. உணவுக்காக நம்ம யாருக்கிட்டையும் போய் நிக்க தேவையில்லை, தண்ணீருக்காக நாம இருக்க. அதே மாதிரி தங்குறதும் என்ன பண்ணலாம், போய் திண்ணையில தங்கிக்கலாம், யார் வீட்டு திண்ணையிலையும் தங்கலாம். திண்ணை பெருசா கட்டி வச்சிருப்பாங்க, நீங்க என்ன பண்ணலாம், வெறும் போர்வை எடுத்துருப்பாங்க, போர்வை கூட அவங்க வச்சுக்குவாங்க. அதனால போர்வை எடுத்து போத்துட்டு பேசாம படுத்துக்கலாம். காலையில விடுகிறப்போ நீங்க எந்திரிச்சு போயிடலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. உங்களை முகத்தை யாருமே, நீங்க யாரு தங்குறீங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, யார் வீடுன்னு உங்களுக்கும் தெரியாது. அப்படியெல்லாம் இருந்த காலம். அப்போ இப்ப மேக்சிமம் நம்ம எதுக்குதான் செலவழிக்கிறோம்? ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, இப்ப கன்னியாகுமரி போறோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், அங்க ரூமுக்கு தான் அதிகமான செலவு. ஆமாவா இல்லையா? அது போக என்ன செலவு, நம்ம சாப்பாட்டுக்கு செலவு, அது போக தண்ணிக்கு செலவு, அப்படிதானே? இதுதான். இப்ப இந்த 3 செலவும் இல்லைன்னா நம்ம எங்க வேணாலும் போலாமா? என்ன காசு வேணும்? பொடிநடையா நடந்து போனாங்க, கால்நடையா நடந்து போனாங்க, பெரிய செலவு இல்லை. அப்படி இருந்த சமூகம் இப்ப எப்படி மாறிடுச்சு, எல்லாம் காசு. அது மாதிரி கோவிலுக்கு யாரும் மாலை வாங்கிட்டு போக மாட்டாங்க, காசு கொடுத்து மாலை வாங்க மாட்டாங்க. இப்ப நான் ஏன் இங்க வரேன்னு புரியுதா? இவ்வளவு நேரம் சொன்ன கதையெல்லாம் கோவிலுக்கு போறப்போ, அடப்பாவி காசு கொடுத்தாடா மாலை வாங்கிட்டு போவ அப்படிம்பாங்க. ஏன்? நம்மளே கட்டி கொண்டு போகணும்னு தான் விதி. கோயிலுக்கு போறப்போ நம்மளே சரம் கொடுத்து கொண்டு போகணும். கோயிலுக்கு யாராவது மாலை கட்டி கொண்டு போவாங்களா? யாராவது மாலையை காசு கொடுத்து வாங்குவாங்களான்னு கேட்ட காலம் போய், மாலைனாலே காசு கொடுத்து தான் வாங்கணும், நமக்கு தெரியவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான உணர்வு வந்துருச்சு. புரியுதுங்களா சாமி? அந்த காலத்துல வீடும் யாருதான் கட்டுவாங்க? அவங்கவுங்க வீட அவங்களே கொஞ்சம் போல மண் எடுத்து மிதிச்சு, அவங்களுக்கு தெரிஞ்ச செங்கலை வச்சு பூசி மொழுகி, இவ்வளவுதான் செவர் இருக்கும். பெரிய செவர்லாம் இருக்காது, ஒரு 3 அடி செவர் தான் இருக்கும், அவ்வளவுதான் கட்டுவாங்க. பெரிய செவர்லாம் கட்டுவாங்க. அதுக்கு மேல கூரை போட்டு அடுக்கிறதுக்கு மட்டும்தான் வீடு. சும்மா மழை பெஞ்சா உள்ள தூங்குற, இல்லாட்டினா வெளியில தான் தூங்குவாங்க. அந்த மாதிரியான கட்டமைப்புல இருந்த நாம இப்ப நம்மளுடைய பெரிய முதலீடு எதுக்கு தான் ஆகுது? எதுக்குதான் முதலீடு? வாழ்க்கை நம்ம சேர்த்த மொத்த காசு எதுக்கு தான் செலவு பண்றோம்? வீடு வாங்கத்தான் செலவு பண்றோம். வீடுக்குத்தான் அவ்வளவு காசு. அந்த காலத்துல வீடுக்கு காசே கிடையாது. வீடு நிலத்துக்கும் காசு கிடையாது, கட்டுறதுக்கும் காசு கிடையாது. அதனால காசு பின்னாடி ஓட வேண்டும். இன்னைக்கு வாழ்நாள் பூரா ஓடி நான் கடைசியா என்னடா சேர்த்து வச்சேன்னா ஒரு வீடு வாங்கினேன். வீடு வாங்கினியே, அதுல உட்காந்து திங்கிறதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்கா? இல்ல. ஊரா போ. நான்லாம் எங்க வீடு கட்டினதான் பேரு. 15 நாள் கூட வீட்டுல இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வீடு கிரகப்பிரவேசம் நடந்து 1 வாரம் கூட இல்லை. திரும்ப ஊருக்கு போயிட்டு நான் எல்லாரும் வீட்டுல நான் சொன்னேன், திரும்ப நான் வரேன், இது யார் வீடும் மாதிரிதான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என் வீடு, நம்ம இருந்த தங்கினாதான் நம்ம வீடு மாதிரி இருக்கும். யார் வீடு நல்ல அடிக்கடி எங்க பாப்பாட சொல்லுவேன், இந்த வீடு நல்லா கட்டிருக்காங்களேப்பா, யாருப்பா அந்த வீடு கட்டினது அப்படின்னு பாப்பாட காமெடி கேட்பேன். அப்பா நீ தான்ப்பா கட்டின அப்படின்வாங்க. எனக்கு தெரியலப்பா. அது மாதிரி அதுல தங்குறதுக்கான யோக்கியதை வேணும், தகுதி வேணும். அதுவும் இல்லை. இப்ப ஏன் சொல்ல வந்தேன்னா,
இப்படி இருந்த சமூகம் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணியை காசு கொடுத்து வாங்கி, சாப்பாடை காசு கொடுத்து வாங்கி, எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கி நம்ம மொத்த சம்பாத்தியமும் வேற யாரோ சாப்பிட்டுட்டு இருக்காங்களே தவிர யாரும் யாருக்கும் உதவி செய்யாம வாழ்ந்துக்கூடிய சமூகம். இதனால என்னதான் பெருகி இருக்கு? நோய் பெருகி இருக்கு, எல்லாம் பெருகு. அதனால என்ன பொறுத்தளவுக்கு நானும் அப்படிதான் ஆசைப்பட்டேன். திண்ணை வைக்கணும். எங்க வீட்டுல எங்க அம்மா இப்பெல்லாம் திண்ணை வச்சோன்னா நல்லவங்களா தங்க போறாங்க. யாராவது தங்கி வீட்டுல பிரச்சனை, நீ தனியா இருந்துக்கோ. எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் வீடு கட்டணும்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீ தனியா இருந்துக்கோ, நான்லாம் உங்களை யாரும் பார்க்க வர மாட்டோம், நீயே அங்க இருந்து நீயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ கோவிலுக்கு போகும்போது மாலை நாம் தொடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது மரபு. மாலை தொடுக்க முடியாட்டினாலும் உதிரி மலர்களையாவது கூடையில கொண்டு போகணும்ன்றது மரபு. கோயிலுக்கு போறப்ப கண்டிப்பா கையில என்ன இருக்கணும்? கையில என்ன இருக்கணும்? பூக்கூடங்கய்யா, குடலை. அது பேரு குடலைன்னு சொல்லுவாங்க, பூக்குடலை. அந்த குடலை நம்ம கையில எப்பவுமே இருக்கணும். கோவிலுக்கு போறப்போ எது இருக்கோ இல்லையோ கையில. இப்ப குடலை வைத்து யாராவது போறோமா? யாராவது போறோமா? முன்னாடி எங்க ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழா அப்போ அட்லீஸ்ட் கோவில் திருவிழா அப்பயாவது அதை கொண்டு வந்து மாவிளக்கத்துல வச்சு சாமிகிட்ட கொடுத்து வாங்குவாங்க. அதை அப்பயாவது பார்த்திருக்கேன். இப்ப அதுவும் கிடையாது, எங்கேயும் கிடையாது குடலை. ஆனா அம்மா கிட்ட கேட்டேன், எங்க புவனேஸ்வரி அம்மாட்ட அடியன் கேட்டேன், அம்மா அடியனுக்கு ஒரு குடலை கிடைக்குமா அம்மா? நம்ம திருவதிகையில அம்மையார் செய்த அந்த பூத்தொண்டு இருக்கிற இடத்துல எனக்கு புவனேஸ்வரி அம்மாட்ட கேட்டேன், எனக்கு குடலை கிடைக்குமா? அம்மா உடனே எனக்கு குடலை, மூங்கில் குடலை தான் எனக்கு வேணும், எனக்கு பிளாஸ்டிக் எல்லாம் வேணான்னு அம்மா ரெண்டுமே கொண்டு வந்து கொடுத்தாங்க. மூங்கில் குடலையும் வந்து அந்த குடலை இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அதுல மலர் தொண்டு செய்யணும்னு நிறைய நினைச்சிருக்கேன். பெருமான் என்னைக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாரோ தெரியல. அப்போ கோயிலுக்கு இனிமே என்ன பண்ணுங்க, எல்லாரும் சின்ன குடலை வாங்கிக்கோங்க, மூங்கில்ல செஞ்சு வாங்கிக்கோங்க, மூங்கில்ல செஞ்சு கொண்டு போங்க. பிளாஸ்டிக் வேணும், இல்ல சில்வர்ல இருந்தா ஓகே, சில்வர்ல இருந்தாலும் ஓகே. ஒரு குடலை எல்லாரும் வாங்கிருங்க. வாங்கிட்டீங்கன்னா போட்டோ எடுத்து அனுப்புங்க. இனிமே கோயிலுக்குன்னு போனா குடலை ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும்? ஒரு இடத்துல குங்குமம் கொட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அப்புறம் ஒரு இடத்துல திருநீர் கொட்டுறதுக்கு. பாத்துறீங்களா இல்லையா? என்ன பாத்துறீங்களா? பழைய ஆளுங்க தான் தலையாட்டுறாங்க, பழைய ஆளுங்க தான் தலையாட்டுறாங்க. சின்னவங்க யாருக்கும் தெரியல. ஆமா, இப்ப கோயிலுக்கு போனா என்ன பண்றோம்? துண்ணூரை வாங்கி கொடுத்து பேப்பர்ல போட்டுக்கிட்டா கூட பரவாயில்லையே, துண்ணூரை வாங்கி அந்த தூண்ல வாங்கி இந்த தூண்ல ஒரு தெளிச்சுட்டு ஓடியாந்துடுறோம். அப்போ அதை போய் அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு போய் தண்ணி அடிக்கிறேன்னு ஒரு குரூப், அதை போய் சுத்தம் நம்மளே அள்ளி போட்டு நம்மளே உழவாரம் பண்றோம் இல்ல, நம்மளே அள்ளி போட்டு நம்மளே உழவாரம் பண்றோம். அது எதுக்கு? இனிமே நாம எல்லாருக்கும் சொல்லுவது குடலை எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு ஒரு டாஸ்க், குடலை வாங்குங்க, குடலையை ஆர்டர் பண்ணுங்க. 150 ரூபா 200 ரூபாய்க்குள்ளதான், சில்வர்ல கூட ஆகணும். எல்லாரும் கோயிலுக்கு போகும்போது கையில குடலை எடுத்துட்டு போங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க எதுவுமே இல்ல, 2 செம்பருத்தி மலை. ஐயா அடியான் குடலை வச்சிருக்கேன் பாருங்க ஐயா. ஆக சக்கனாதா ஐயா, எங்க குங்குமம் வைக்கிறதுக்கு காட்டு அவன் போட்டோ எடுத்து அனுப்புங்க குரூப்ல. ஆக தெரியுது. இதெல்லாம் அந்த காலத்துல இருக்கு. இப்போ நீங்க தயவு செய்து இதெல்லாம் வந்து அடியார்கள் ஆர்டர் பண்ணி, நீங்க இங்க இருக்கக்கூடிய 64 பேருக்கு என்னுடைய விண்ணப்பம், கோயிலுக்கு போறப்போ கையில நம்ம கையில குழந்தைங்க கையில குடலை கொடுத்து பழகுங்க. அவங்க குடலை எடுத்துட்டு போய் அதுல ஒண்ணுமே செய்ய வேணாம், 2 வில்வம் போற வழியில 3 வில்வம், 3 அருகம்புல்லு, 2 செம்பருத்தி, 4 நந்திய விட்டோம், இதை போட்டுட்டு நீங்க கொண்டு போங்க. தேங்காய் வாழைப்பழம் வாங்குறீங்களோ இல்லையோ, 4 மலர்களை வச்சுட்டு சூடம்பத்தி இதெல்லாம் வச்சுட்டு கொண்டு போங்க. கோயில கொடுக்குற அந்த திருநீரையும் குங்குமத்தையும் வச்சுட்டு திரும்ப வீட்டுல வந்து கொடுங்க. இது சாதனம். எது சாதனம்? எப்படி ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு ஒரு பேனா இருந்தா நல்லா படிக்கும்ல, படிக்குமா இல்லையா? ஒரு பென்சில் இருந்தா நல்லா படிக்கும்ல, ஒரு நோட்டு வாங்கி கொடுத்தா நல்லா படிக்கும்ல, அது மாதிரி குடலை இருந்தா பக்தி இன்னும் அதிகமா இருக்கும். அதுக்காக அடியும் சொல்லு, குடலை பூக்குடலை இருந்ததுன்னா. அதனால முடிந்த அளவுக்கு குடலை வாங்கிட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒரு போட்டோ, நம்ம குரூப்ல ஒரு போட்டோ எடுத்து, ஐயோ திருவாசகனுக்கு வந்தா காசு நிறைய செலவாகும் போலயே, இவன் காசு கேட்க மாட்டான்னு நினைச்சா இவன் இது மாதிரி பில்லு போடுவான் போலயே. நல்ல யாருக்கிட்டையும் வந்து ஆனந்த் வந்து கான்ட்ராக்ட் பேசியிருக்கான், குடலைக்காரங்கிட்ட கான்ட்ராக்ட் பேசியிருக்கான், அது பிசினஸ்க்காக இவன் ட்ரை பண்றான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது நம்ம அடிய நான் ஆத்மார்த்தமா சொல்றேன். அப்பதான் வீட்டுல மலர் வச்சு, மலர் கண்டிப்பா. இன்னொன்னு சொல்ல வரேன் சாமி, நம்ம ஒரு செடியில பெருமானுக்காக ஒரு மலர் வைக்கணும். வீட்டுல பெரிய இடம் இல்ல, பரவாயில்ல, 2 செம்பருத்தி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பூத்தொட்டி இருந்தா போதும்.
2 செம்பருத்தியை அவனுக்காக மட்டும் பறிக்கணும். அவனுக்காக ஒரே ஒரு 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 சின்ன பாத்திரத்துல வெறும் அருகம்புல் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். அருகம்புல் சிவபெருமானுக்கு மிக பிடித்த ஒரு வஸ்து. அருகம்புல் மாதிரி அவனுக்கு பிடித்த வஸ்து ஒண்ணுமே. நம்ம எல்லாம் விநாயகருக்கு தான் சொல்றோம். அருகம்புல் தான் சிவபெருமானுடைய ஆத்தென்டிகேட்டடான மாலை. அவ ராஜாவா பரிவாரம் பண்ணும்போது கழுத்துல போட்டிருக்க மாலை அருகம்புல் மாலை தான். இது நம்ம தசாங்கத்துல பார்த்திருக்கோம். ராஜேஸ்வரி அம்மா பார்த்துட்டேன். தசாங்கத்துல நாம பார்த்திருக்கோம். அதுல நம்ம இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால அடியார்கள் எல்லாம் கண்டிப்பா குடலை அம்மா சுசிலா அம்மா எங்க அடியார்கள் சக்கநாதா அப்படியே திவ்யமா இருக்கு பாக்குறதுக்கே அடியனுக்கு. நீங்க குடலை வச்சுட்டு ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு அதை எடுத்துட்டு நீங்க வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ, கோவிலோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்கிட்ட பயிரும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படி தினமும் ஸ்கூல் நோட் புக் எல்லாம் எடுத்துட்டு போன பிள்ளைக்கு அந்த ஸ்கூல்ல எவ்வளவு நல்லா புரியுமோ அது மாதிரி இது ஒரு புரிதலுக்கான ஒரு விஷயமா சரி. அப்போ போற்றி செய்வது என்பது மலர் குறித்து செய்கின்ற வழிபாடு. வள்ளியம்மா அருமை. எங்க அடியார்கள் இல்லத்துல அடியன் இல்லத்துலதான் இல்ல போல. எங்க அடியார்கள் இல்லத்துல எல்லார் வீட்லயும் குடலை இருக்கத்தான் செய்து போல. அடியன் அவன் செஞ்சிருக்கேன். எல்லாரும் அருமை. இப்போ மலர் வழிபாடு என்பது போற்றியினுடைய மிக உச்சகட்டமான நிலை. அதுல புறமலர் அகமலர்னு 2 மலர் இருக்கு. இதுல பெருமானுக்கு பிடித்த மலர் எந்த மலர் தான்? அன்பு கருணை அகமலர் தான். அந்த அகமலரை நீங்க உங்களுக்குள்ள பூக்க செய்யுங்கள், அத பதியம் போடுங்க. அதுதான் சிவபூசை. அது செய்யாம நீங்க வெளியில மலர் படிச்சுட்டு போனீங்கன்னா சொப்பு சாமா விளையாட்டு தான். புரியுதுங்களா? கடைசி வரைக்கும் பெருமான்ட்ட சேராது. பாத்தீங்களா? ஓடுகிற தண்ணியில உரசி விட்ட சந்தனம் போய் சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் நெத்தியிலே அப்படி சொன்ன மாதிரி நான் போட்டது என்னுடைய செவத்த மச்சான்னு சொல்லக்கூடிய என்னுடைய சிவபெருமான் நெத்தியில போய் சேர்ந்துச்சா சேரலையான்னு தான் நம்ம பாடணுமே தவிர சேர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா அகமலர் வழிபாடு அவன் திருவடியை அவன் திருமேனியை சென்று சேர்ந்தே ஆகும். இந்த புறமலர்களை பறிக்கும் போது அகமலர் பாவனை உங்களுக்குள்ள வரணும்ன்றதுதான் புறமலர் வழிபாடு. புறமலர் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, வெறும் குடலை கொண்டு போங்க. உள்ளுக்குள்ள பூரா எதை நினைச்சிருங்க, உள்ளுக்குள்ள பூரா குடலையில என்ன நினைச்சிருங்க, கருணையை நினைங்க, நிதானத்தை நினைங்க, நல்லதை நினைங்க, எல்லாம் நினைச்சு வச்சு கொண்டு போய் பூசாரிட்ட சாமி பூஜை பண்ணுங்க. பாப்பாரு, என்னம்மா வெறுங்கூடைய கொடுத்துட்டு பூஜை பண்ணுங்கன்ற, என்னம்மா உனக்கு யாரு பேர்ல அர்ச்சனை பண்ணணும், சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பூவும் இல்லையம்மா, இல்ல எல்லாம் என்னுடைய வளர்ப்பு இருக்கின்ற மாதிரி அடியார்கள் கண்டிப்பாக அகமலரோடு வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னோம். இப்ப போன அமர்வுல உரை உணர்வு இறந்த உருவ போற்றி அப்படின்னு அந்த போற்றியை நம்ம சொன்னோம் இல்ல? அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அதனுடைய ஒரு வரி அர்த்தம் என்னது? உரை உணர்வு இருந்த ஒரு வரி அர்த்தம். ஒரு வரி அர்த்தம் யாராவது ஒருவர் பதில் சொல்லலாம் போன அமர்வுல. அது என்ன காரணம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? உரை உணர்வு இறந்த உருவ போற்றி. யாராவது ஒருவர் கரம் உயர்த்தி சொல்லலாம். ஐயா, ஆத்மாவும் இறைவனும் கலந்திருக்கிறது ஐயா. கலந்திருக்கிறது. அருமை அருமை. வாக்கும் மனமும் எல்லா மனோலயம். வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி. அருமை அருமை. இன்னும் ஒரு வார்த்தை, ஒரே ஒருவரிடமே உரையும் உணர்வும் கிடையாதுங்க. இரண்டும் இறந்த ஒருவன் தான். அந்த நிலை எப்போது கிடைக்கின்றால் சிவபெருமான் நம்ம எப்போது ஆண்டு கொள்கின்றதான். அந்த நிலையில கிடைக்கதான் உரை உணர்வு இருந்த ஒருவ போற்றி. அருமை. அம்மா சொல்லிட்டாங்க, இருந்தாலும் அழுத்தம் திருத்தமா இந்த ஒரு வார்த்தை தான் அப்படின்னு சொல்றது நிராதார தவம். அருமைதான். இருந்தாலும் இன்னும் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதுக்கு பொருள் வந்துடும். சிவபெருமான் ஆண்டு கொள்ளுதலுங்கய்யா. அருமை. 100க்கு 100. பிரேமா அம்மா 100க்கு 100. ஆண்டு கொள்ளும் தன்மை. ஆண்டு கொள்ளுகின்ற தன்மைக்கு பேரு என்னது? உரை உணர்வு இறந்த உருவ போற்றி. அப்போ இந்த ஆண்டு கொள்ளுதல்னா ஏற்கனவே பார்த்தோம்ல. ஆண்டு கொள்ளுதல்னா பார்த்தோம்ல. ஒரு ஆண்டுக்கு கணக்கு கொடுத்தோமா? ஒரு ஆண்டுன்னா என்ன? இத்தனை பேர் ஆண்டு சம்பாரிச்சிங்க, ஓரளவுக்கு சம்பாரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடியார்கள் ஆண்டு பெருமானுக்காக கண்கள்ல நீர் பெருக்கி அவனுக்காக அப்படியே உரை உணர்வு இழந்த நிலையில இருக்க போது ஒரு உணர்வு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் ஆண்டு. அந்த ஆண்டுகளை தயாரிச்சு கொள்ளுங்கள். அதுதான் போன பாருங்க. இன்னைக்கு பாக்குறது விரிகடல் உலகின் விளைவே போற்றி. விரிகடல் உலகின் விளைவே போற்றி. அது என்ன விரிகடல் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு
தொழிலே பிரபஞ்சம்னு பேரு. பிரபஞ்சம் பாத்துறீங்களா? பிரபஞ்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? இந்த உலகத்துக்கு பேர் என்னது? பிரபஞ்சம்னு பேரு. இந்த உலகத்துக்கு பேரே பிரபஞ்சம்னு பேரு. பஞ்சம் அப்படின்னா 5 பொருட்கள். என்ன? பஞ்சபூதங்கள் 5. என்ன என்ன 5? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த பஞ்சபூதங்களையும் சாமி என்ன பண்றாரு? விரிச்சு வச்சிருக்காரு. அது பேர் தான் பஞ்சபூதங்களை விரிச்சனால அது பேரு பிரபஞ்சம்னு பேரு. பிரபஞ்சம்னு சொல்லும். அது பேரு பிரபஞ்சம்னு பேரு. காரம் அப்படின்னா காம்பவுண்ட் வால்னு அர்த்தம். காரம்னா என்னது? என்ன பாருங்களேன், காரம்னா காம்பவுண்ட் வால்னு அர்த்தம். என்னடா புதுக்கதையா இருக்கு அப்படின்னு கேட்க தெரியுதுல்ல. காரம்னா என்னது? காம்பவுண்ட் வால். காம்பவுண்ட் வால்னா ஒரு சுற்று, ஒரு சுவர். ஓம்காரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் நம்மளை சுத்தி ஒரு வளையமா இருக்கும். அதுக்கு பேரு ஓம்காரம்னு பேரு. காரம்னா ஒரு வளையம், ஒரு வேலி. காம்பவுண்ட் வால் ஞாபகம் வச்சுட்டீங்களா? காம்பவுண்ட் வால் எப்படி வீட்டுக்கு சுத்தி காம்பவுண்ட் வால் போடுவோம், அது பேர் காரம்னு பேரு. புரியுதுங்களா? ஓம்காரம்னா ஓம் என்ற பிரணவ மந்திரம் மொத்த பிரபஞ்சத்தை சுத்தி வளையம் போட்டிருக்கும். ஓமை தாண்டி விரிய முடியாது. ஓமை தாண்டி பஞ்சபூதங்கள் விரிய முடியாது. அதுக்கு ஒரு வேலி, அதான் ஓம்காரம்னு பேரு. அகங்காரம்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டீங்களா? அகங்காரம். அகங்காரம்னா எனக்கு ஒரு ஆறா இருக்கும். நீங்க கவனிக்கலாம், இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த அகங்காரம் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை அகங்காரத்தை ஒடுக்க முடியும். இப்போ இந்த அகங்காரம் தெரிஞ்சிருச்சுன்னா அகங்காரத்தை நீங்க ஒடுக்க முடியும். அகங்காரம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதை ஒடுக்க முடியும். ஆமாவா இல்லையா? அகங்காரத்தை ஒடுக்கணுமா விரிக்கணுமா? அகங்காரத்தை ஒடுக்கணுமா விரிக்கணுமா? நல்ல வேலை, அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கே, பாராட்டுகள் உங்க எல்லாத்துக்கும். அகங்காரத்தை ஒடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இல்லைங்க அகங்காரத்தை விரிக்கணுங்கன்ற இல்லாம ஒடுக்கணும். இப்ப அகங்காரம்னா என்னன்னா கவனிங்க, இப்ப நான் இருக்கேன், என்னுடைய வளையம், எனக்குன்னு ஒரு காம்பவுண்ட் வால் நான் வச்சுக்கிறேன். கவனிங்க, இப்போ என்னுடைய காம்பவுண்ட் வால் எனக்குரிய ஆறா இருக்கு இல்லையா? ஏன் ஆறா, என்னுடைய ஆறா சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றேன், என்னுடைய ஆறா இருக்கு இல்லையா? எவ்வளவு தூரம் என் ஆறா எவ்வளவு தூரம் இருக்கிறது தான் என்னுடைய அகங்காரமே. என் ஆறா எவ்வளவு தூரம் இருக்குன்னு பேரு தான் அகங்காரம். என் ஆறா எவ்வளவு தூரம் இருக்குன்னா கவனிங்களேன், இந்த வீடு தான், இந்த வீடு அளவுக்கு எனக்கு ஆசை இருக்கு. இந்த வீடு தான் என் வீடு. அப்ப என்னுடைய ஆறா எவ்வளவு தூரம் இருக்கும்? இந்த வீடு பூரா இருக்கும்ல. ஆனா பக்கத்துல இருக்கிற மேலேயும் எனக்கு ஆசை, அந்த வீடையும் எப்படியாவது வளைச்சு போடணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்ப என் ஆறா என்ன ஆயிடுச்சு? பக்கத்து வீட்டுக்கு அளவுக்கு விரிஞ்சிருச்சா? ஏன் துணியில மட்டும் ஆசை இல்ல, எழுத்தாப்பிக்கிற அம்மா துணியிலையும் ஆசை. அந்த கொடிக்கு போயிருச்சா? என் ஆறா எங்க போயிருச்சு? என்னுடைய அகம்ன்ற காரம் விரிஞ்சிருச்சா? அங்க போயிடுச்சு. சரி, என் பிள்ளைங்க மேலதான் ஆசை. அப்ப என் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல மட்டும்தான் என்ன இருக்கு? அது இருக்கு. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எப்ப அவன் நல்லா இருக்கானே, அவன் எப்படி நல்லா இருக்கான் அப்படின்னு தேவையில்லாம இன்னொருத்தவங்களை பத்தின சிந்தனை வருது இல்லையா? அப்போ அவங்க கிட்டே என்னது? என்னுடைய காரம் விரிஞ்சிருச்சு, என்னுடைய வேலி அது வரைக்கும் போயிடுச்சு. புரியுதுங்களா? நான் ஆசை வைக்க என்னுடைய காரம் என்ன ஆயிட்டு இருக்கும்? என்னுடைய வேலி என்ன ஆயிட்டு இருக்கும்? என் ஆசை விரிஞ்சுக்கிட்டே போகும். இப்ப மினிமமா என்ன இருக்கும்? எனக்கு எந்த ஆசையும் இல்லை, வீடு வேணாம், எவனும் வேணாம், சொந்தக்காரன் வேணாம், எவனும் வேணாம், யாருமே வேணாம் சாமி அப்படின்னு நினைச்சாலும் கூட என்னுடைய ஆறா இந்த அளவுக்கு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு. ஆனா என் உடம்பு மேலையும் எனக்கு ஆசை இல்லை, என்னுடைய உடல் மேலையும் கூட எனக்கு ஆசை இல்லை. அடிக்கடி கண்ணாடியை பார்க்க, தலையை சீவ, மூஞ்சை கழுவ, நல்லா இருக்கான்னு மூஞ்சியை பார்க்க, செல்ஃபி எடுக்க, இதே சோழியா இருக்கிறப்போ எப்படி என்னோட பத்தின ஆசை போகும்? அப்ப என் உடல் அளவுலையாவது எனக்கு என்ன ஆகும்? காரம் இருக்கும். அந்த உடல் காரத்தையும் நீக்கிட்டோம்னா என்ன ஆயிடும்? அகங்காரம் 0 ஒடுங்கிடும். என் உடம்பை பத்தி எனக்கு பெரிய பிரயத்தனம் கிடையாது. என் வீடு, காரு, நிலம், குளம் அதை பத்தின பிரயத்தனம் கிடையாது. சொந்த பந்தம் பிரயத்தனம் கிடையாது. இப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னா என் ஆறா ஒடுங்கி காரம் ஒடுங்கி என்னுடைய அகங்காரம் என்ன ஆயிடுது? என் உடம்பளவுக்கு உடம்புக்குள்ளேயும் யாருதான் இருக்கா? உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டிருக்கின்றான், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், ஊனுடம்பு ஆலயம், அது கரெக்டா சொல்லுங்க. அதாவது ஊனுடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வல்லல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல்,
தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே அப்படின்னு சொல்லும் போது உள்ள சிவலிங்கம் இருக்குன்னு நினைக்கும் போது என்னுடைய காரம் ஒடுங்கி உடம்புலயும் அந்த காரம் போய் என்ன ஆயிடும், இங்க ஒடுங்கிறோம். இங்க கவனிங்களேன், யாரெல்லாம் அகங்காரத்தை உள் ஒடுக்குறாங்களோ அவங்களுடைய காரம் ஓம்காரமா மாறிடும். ஓம்காரம் என்ன அர்த்தம்? பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்துற காரம், அதுதான் ஓம்காரம். பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்துற காரம் ஓம்காரம். காரம்னு என்ன அர்த்தம்? வேலின்னு அர்த்தங்கய்யா. வேலிதான். காரம்னா வேலி. ஓமுக்கு ஒரு வேலி இருக்கு, அகத்துக்கு ஒரு வேலி இருக்கு. அது ஓம்காரம். இது என்னது? அகங்காரம் என்று சொல்லுகின்ற காரம். புரியுதுங்களா சாமி? அகங்காரம் என்று சொல்லுகின்ற காரம். அப்பேற்பட்ட அந்த காரத்தை உடையது என்னாச்சு இருக்கு. சரி, அப்போ இந்த மாதிரி கால் வருது, கால் வருது. கரெக்டா நம்ம திருவாசனை பண்றப்பதான் கால் வரும். சரி, போயிட்டு. அப்போ காரம் என்பதை நாம குறைச்சு நாம 0 பண்ண உடனே நம்மளுடைய காரம் என்னவாயிடும்? ஓங்காரமா ஆயிருங்கய்யா. நம்மளுடைய வேலி பிரபஞ்சத்தையும் தாண்டும். பிரபஞ்சம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பூமி கிடையாது. பூமி பிரபஞ்சத்துல ஒரு துகள், தெரியும் இல்லையா? பிரபஞ்சத்துல ஒரு துகள் பூமி. இந்த பூமி மாதிரி பல கோடி பூமி சேர்ந்தது ஒரு அண்டம். அது மாதிரி 254 அது மாதிரி பல அண்டங்கள் சேர்ந்தது ஒரு புவனம். அது மாதிரி 254 புவனங்கள் இருக்கு. அந்த 254 புவனத்துக்கும் வேலியா நிக்கிறது ஓம் என்ற காரம் தான், ஓம்காரம் தான். அப்போ யாரெல்லாம் அகத்தினுடைய காலத்தை ஒடுக்குகின்றார்களோ அவர்களுடைய காரம் ஓம்காரமாக மாறும். இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்போ அகங்காரம் குறைன்னு என்ன பண்ணோம்? மாமியாருக்கு என்ன பிரச்சனை? விரிவுபடுத்த கூடாதுங்க. மாமியாருக்கு என்ன பிரச்சனை? இது ஏன் புள்ள அப்படின்னு பிள்ளை மேல ஒரு சொந்தம் கொண்டாடும் போது மருமகளுக்கு என்னது? இது எங்க வீட்டுக்காரரு. இப்ப 2 பேரும் என்ன பண்றாங்க? ஒரே இடத்த காரம் வேலி போடுறாங்க. ஒரே இடத்த 2 பேர் வேலி போட்டா என்ன ஆகும்? அவங்க வேலையை அவங்க பிச்சுன்னு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. அப்படி என்ன, ஒரே இடத்துல 2 பேர் வேலி போட்டா என்ன ஆகும்? சண்டை வருங்கய்யா. வெட்டு குத்து விழுகும், வெட்டு குத்து ஆயிரும். இது ஏன் இடமா ஓ இடம் அதானே? அப்ப இந்த அகங்கார பிரச்சனை தான் என்ன ஆகுது? மாமியாருக்கும் மருமகளுக்கும், அண்ணன் பங்காளிக்கும் புரியுதுங்களா? பங்காளிக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும், தாய் மாமனுக்கும் மச்சானுக்கும், புரியுதுங்களா? போலீஸ்காரனுக்கும் திருடனுக்கும், இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய மொத்த விரோதத்துக்கு காரணம் அகங்காரம் என்ற பொருள் சேர்ந்திருப்பது. அடியார் திருக்கூட்டலையும் அதான, திருவாசத்துக்கு நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு நினைக்கும் போது தானே அடியார் திருக்கூட்டத்துக்குள்ளேயே நமக்கு பிரச்சனை வருது. அப்படிங்கிறப்போ அகங்காரத்தை குறைத்துக் கொள்வதுதான் ஓம்காரத்தினுள்ளே உட்பொருளை கவனிப்பது. புரிஞ்சுக்கிச்சா? ரைட். இப்ப இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. பெருமான் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, விரிச்சு கொடுத்துட்டான். அப்போ பிற அப்படின்னு சொன்னோம். பிற பஞ்சம், பிற அப்படின்னா பஞ்சபூதங்கள் விரிந்தா பிரபஞ்சம். காரம் விரிஞ்சா அகங்காரம். இல்ல பஞ்சம் விரித்தலுக்கு பேரு பிரன்னு சொல்லுவோம். விரித்தலுக்கு பேரு சமஸ்கிருதத்துல விரித்தலுக்கு பேரு பிரன்னு சொல்லுவோம், பிரகாரம். அதனாலதான் கோவில் சுவற்றுக்கு, காம்பவுண்ட் வாலுக்கு என்ன பேரு? பிரகாரம். என்ன அர்த்தம்? சாமியோட சக்தி 5 வளையமா பிரிஞ்சிருக்கு. அதுதான் 5 பிரகாரம். சாமியோட சக்தி 5 காம்பவுண்ட் வாலா பிரிஞ்சிருக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? பிரகாரம். புரியுதுங்களா? பிரபஞ்சம். எனக்கு ஒரு காமெடி, இதை மட்டும் சொல்லணும் உங்க எல்லாருக்கும். எனக்கு என் கூட நீங்க எல்லாம் ஆன் பண்ணா மட்டும்தான் அந்த ரகசியத்தை உங்ககிட்ட நான் சொல்லுவேன். நீங்க எல்லாம் அந்த வீடியோ ஆன் பண்ணா மட்டும்தான் உங்க அந்த ரகசியத்தை நான் சொல்லுவேன். ஒரு ரகசியம் சொல்லுவேன்.
லலிதா சகஸ்ரநாமம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு தெரியும், ரொம்ப மனப்பாடமா தெரியாட்டினாலும் நான் சொல்ற வார்த்தை லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்குன்னாவும் தெரியும். அதுல பஞ்ச பிரேத சதாயினி அப்படின்னு அவளுக்கு பேர். யாருக்கு? அன்னை பராசக்திக்கு பஞ்ச பிரேத சதாயினி அப்படின்னு, பஞ்ச பிரேத ரசிகான்னு பேரு, பஞ்ச பிரேத நிறைய அது மாதிரி. அப்போ இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் பாக்குறேன் ஒரு ஷார்ட்ஸ்ல போடுறாங்க, பஞ்ச பிரேத சதாயினின்னு அம்பால சொல்லும் போது அவ பிரேதங்கள் இருக்குல்ல, இது செத்த உடல்கள் இருக்குல்ல, சுடுகாட்டுல உட்காந்துட்டு செத்த உடல்களை வச்சு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி கொடுக்குறாங்க. பஞ்ச பிரேதம்னா ஏதோ 5 டெட் பாடியை வச்சுக்கிட்டு அம்மா உட்கார்ந்து இருக்கான்ற மாதிரி ஒரு உணர்வுக்குள்ள கொண்டு வராங்க. இத இப்ப வெளியில யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஒரு குருக்கள் பொண்ணே இப்படிதான் சொன்னாங்க. ஒரு குருக்கள் பொண்ணு அதை எடுங்க, அம்மா சாந்தி அம்மா எடுங்க, பஞ்ச பிரேத சதாயினியா, சாட்சினியா, இல்ல ரூபினியா, இல்ல எப்படி அம்பாலோட அம்மா இப்ப கேட்கல, சாந்தி அம்மா கேட்கல, மியூட்ல இருக்கீங்க. பஞ்ச தன்மாத்திர சாயகான், பஞ்ச தன்மாத்திர சாயகான்றது தன்மாத்திரைகள் 5, அது வேற. பஞ்ச தன்மாத்திர சாயகான்றது தன்மாத்திரை 5 தானே, ரூபம் ஸ்கந்தம் அது சொல்லுவாங்க. பஞ்ச பிரேத ரைட், நான் சொல்றது மட்டும் உள்வாங்கிக்கோங்க. அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அம்பாள் பிரேதங்கள்னா 5 டெட் பாடியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான்னு கிடையாது. 5 உடல்கள் இருக்கு, நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு என்ன உடல் இருக்கு? காரண உடல், கஞ்சிக உடல், அப்புறம் அது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அப்புறம் 100 கோஷம் விட்டுட்டேனே. இது மாதிரி ஒரு 5 கோஷம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி 5 கோஷங்கள் இருக்கு. 5 கோஷங்கள் என்ன அர்த்தம் நீங்க கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 பாடி நமக்கு எதுக்கு இருக்கு? எதுக்கு 5 பாடி? பஞ்சபூதங்களால் ஆனதுங்கய்யா. இல்ல, நமக்கு ஏன் 5 பாடி இருக்கு? நமக்கு 5 உடம்பு இருக்குனாலும் தெரியுமா உங்களுக்கு? நமக்கு 5 உடம்பு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நமக்கு 5 உடம்பு, 5 அடுக்கு இருக்குயா, 5 அடுக்கு. உடம்பு வந்து 5 அடுக்கு. எதுக்கு 5 அடுக்கு? இப்ப ஈஸியா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். உங்க எல்லாத்துக்கும் ஈஸியா, நமக்கு எதுக்கு 5 உடம்புன்னு சொல்றேன். இப்ப எல்லாரும் எதுக்கு போறோம்? சூப்பர் மார்க்கெட் போறோம். போயிருக்கீங்களா? டிமார்ட்டுக்கு வர மாசத்துக்கு ஒரு தடவை போய் பர்ச்சேஸ் பண்ற பழக்கம் உண்டா? நாங்கெல்லாம் போவோம். டிமார்ட்டுக்கோ இல்ல பக்கத்துல உள்ள சரவணா ஸ்டோருக்கோ எங்கேயோ போறோம். பர்ச்சேஸ் பண்ண போறப்ப ட்ராலி கொடுத்துருவானா? இப்போ என்ன பண்ணுவோம்? டீ தூள், காபி தூள் அதெல்லாம் எடுத்து ஒரு பாக்கெட் போடுமா. அதுக்கப்புறம் பருப்பு, அப்புறம் அரிசி, அப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், இதெல்லாம் ஒரு பாக்கெட் போடுமா இல்லையா? சரி, டாய்லெட் கழுவுறது, அந்த டாய்லெட் கழுவுறது, சோப்பு, பினாயில், அதெல்லாம் ஒரு பாக்கெட். இது 3 பாக்கெட் என்ன பண்ண மாட்டோம்? மிக்ஸ் பண்ண மாட்டோம் இல்ல? இதுல எண்ணெய் இருக்கும், எண்ணெய் தனியா, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய். நல்லா தெரியுது உங்க வீட்டு பர்ச்சேஸ் நீ மட்டும்தான் பண்ணுவேன்னு தெரியுது. உங்க வீட்டம்மா கையை வீசிட்டு வருவாங்கன்னு தெரியுது. நீங்க என்ன பாக்குறப்பவே புரிஞ்சிருப்பீங்க நான் எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்றேன்னு. தெரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ டிட்டர்ஜென்ட், நம்ம இது டாய்லெட் கிளீனரு, இதெல்லாம் ஒரு பாக்கெட்ல போட்டுருவோம் இல்ல? அது இதோட மிக்ஸ் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு கவர்ல பருப்பு, அரிசி, அப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூள், சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் ஒரு தூள், அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ஒரு தூள், அதுக்கப்புறம் டீ தூள், அப்புறம் இது அதெல்லாம் ஒரு தூள், எண்ணெய் பாக்கெட், இதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு கவர் போட்டு மொத்தத்தையும் எந்த கவர்ல வச்சுக்கிட்டோம்? ட்ராலிக்குள்ள இருக்கும்ல. அது மாதிரி சாமி என்ன பண்றாரு, நமக்கு 36 கருவிகரணங்கள் கொடுத்திருக்காரு. 36 கருவிகரணங்கள். 36 கருவிகரணங்களையும் ஒரே பாக்கெட்ல போடல. நம்ம இப்ப இந்த பாக்கெட் இருக்குல்ல, இந்த பாக்கெட் இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன்ல, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? இந்த பாக்கெட்ல என்ன போட்டிருக்காருன்னா, இது தன்மாத்திரை கிடையாது. இது அருகருவிகள் 5, செயற்கருவிகள் 5, 10 கருவி இருக்கு. அது போக மன்னிக்கணும், சரியா யாராவது சித்தாந்தம். அப்போ இதுக்குள்ள ஒரு 10 பாக்கெட், 10 பொருள் போட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு ஒரு உடம்பு இருக்கு, இங்க கவனிங்க. அந்த உடம்புக்கு பேரு புரியட்ட காயம்னு பேரு. அந்த உடம்புல தன்மாத்திரைகள் 5 போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் தனியா இருக்கும். சித்தம் தனி பாக்கெட், நம்மளோட சித்தம் இருக்குல்ல, தனி பாக்கெட்ல போட்டிருப்பாரு. அப்புறம் புருடன் தனி பாக்கெட்ல உட்காந்துருக்கும். புருடன் நம்மளுடைய ஆன்மா மட்டும் தனி பாக்கெட்ல போட்டிருப்பாரு. இப்படி நாம இறந்து போயிட்டோம்னா கவலைப்படாதீங்க, ஒரு பாக்கெட் தான் காலியாகும், மிச்சம் 4 பாக்கெட் அப்படியே இருக்கும். அது பேர் இறப்பு கிடையாது. நாம அது பேர் முக்தின்னு சொல்ல மாட்டோம். இந்த 5 பாக்கெட்டையும் கொளுத்துனாதான் என்னது? 5 பாக்கெட்டையும் கொளுத்துனாதான் முக்தி. அப்பதான் வேர் இல்லாம இருக்கு. இப்ப இந்த ஒரு பாக்கெட் போயிடும்ல, அப்ப வேர் இருக்கு அடியில. கருவேல மரம் வேர் இருந்தா என்ன ஆகும்? எவ்வளவு வெட்டினாலும்
அடுத்த மலைக்கு துளிச்சிரும்ல, குபு வர அந்த மாதிரி இந்த ஒரு பாக்கெட் போயிருச்சுன்னா அடுத்த பாக்கெட் வந்துடும், கவலைப்படாது. அதனால ஐயோ இவர் போயிட்டாரே, எங்க வீட்டு அது போயிட்டாரே, அவங்க இவன் போயிட்டானே, இதுதானே போகுது. அது இன்னொரு 4-5 வருஷத்துல அது புழுவாவோ நாயாவோ நரியாவோ பேயாவோ கழுதியாவோ பறந்துட போகுது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அது எங்கேயோ பறக்க போகுதுதான். அதனால தைரியமா இருக்கு. இப்ப புரியுதுங்களா? பஞ்ச உடல்கள் என்னன்னு புரியுதா? சாமி நம்ம கருவிய வேற வேற பாக்கெட்ல போட்டு வச்சு, அதுக்கு பேரு பஞ்ச பிரேதம்னு பேரு. எல்லாருக்கும் உண்டு பஞ்ச பிரேதம், எல்லாருக்கும் பஞ்ச பிரேதம். நமக்கு 5 பிரேதம் உண்டு, புரியுதுங்களா? அன்னை பராசக்தி ஐயா பஞ்சயக்ஞ பிரிய பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயினி அப்படின்னு பஞ்ச பிரேத பஞ்சாயுத சாயினி, ஏதோ வரல பஞ்ச பிரேத சாயினின்னு சொல்றேன். அதனால அவ யாருன்னா மஞ்சாதி சாயினி. ஆமா, இப்ப இவ இந்த 5 உடல்களையும் காத்து ரட்சிக்கக்கூடிய ஆற்றலுடையவ யாரு? அன்னை பராசக்தி. இவங்க போட்டிருந்தாங்கல்ல உடம்பு, 5 உடம்பு வெளியில போற டெட் பாடி, அது ஒரு உடம்பு தான், அந்த உடம்பு கிடையாது. அதனாலதான் இதை குறிக்கிறதுக்காகத்தான் நமக்கு 5 உடம்பு இருக்கிற மாதிரி நம்ம 5 உடம்பும் இறைவனோட அருள் நிறையணுன்றதுக்காகத்தான் கோவில்ல பஞ்ச பிரகாரம் உண்டு. சிவன் கோவில்ல மட்டும் இருக்கும் 5 பிரகாரம் உண்டு. பாத்திரீங்களா? வெளிப்பிரகாரம், அப்புறம் உட்பிரகாரம், அப்புறம் அர்த்த மண்டபம், அப்புறம் உள்ளுக்குள்ள மூலஸ்தானம், அப்புறம் அப்படியே உள்ளுக்குள்ள கருவறைன்னு சொல்லி போகும் இல்லையா? இது மாதிரி 5 ஒரு பேக்கெட் இருக்கும். 5 பேக்கெட்லயும் 5 விதமான சக்திகளை நிறைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்காகத்தான் அதுக்கு பேர் பிரகாரம்னு பேர். புரியுதுங்களா? பிறன்னா என்ன அர்த்தம்? பிறன்னா என்ன அர்த்தம்? விரித்தல் அர்த்தம். பிறன்னா விரித்தல் அர்த்தம், விரிக்கிறது, எலாங்கேட், எக்ஸ்டெண்ட். அப்ப பிரகாரம், பஞ்சம். புரிஞ்சுதுங்களா? பிரகாரம்ன்றது உடம்புக்குரியது. ஏன் பிண்டத்துல இருக்கிறது பிரகாரம், புரியுதுங்களா? அண்டத்துல இருக்கிறது பிரபஞ்சம். பிரபஞ்சம் அண்டத்துல இருக்கிறது பிரபஞ்சம், பிண்டத்துல இருக்கிறது பிரகாரம். அப்ப பிரகாரத்துக்குள்ள பிரபஞ்சத்தை நான் பாக்குறதுக்கு பேருதான் சிவனை சிவலிங்கமாக பார்த்தது. புரியுதுங்களா? இந்த பிரகாரத்துக்குள்ள, பிரகாரம் எங்கதான் இருக்கு? பிரகாரம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்குதுங்க. நம்ம உடம்புதான், நம்ம உடம்புதான் பிரகாரம். 5 உடம்பு இருக்கு நமக்கு. 5 உடம்பு இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நாம இறந்துட்டோம்னா இந்த ஒரு பேக்கெட் தான் போகும், இந்த ஒரு பேக்கெட் தான் போகும். மிச்சம் 4 பேக்கெட் என்ன இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். அடுத்த பேக்கெட் சாமி போட்டு அனுப்பிச்சிருவாரு. புரியுதுங்களா? அப்போ அந்த 4 பேக்கெட்டும் அழிஞ்சு போறதுக்கு பேரு தான் முக்தி. 5 பேக்கெட்டும் அட் அ டைம்ல அழிஞ்சு போனாதான் அது பேரு முக்தி. திரும்ப நம்ம பிறப்பு வராது. அதனால கண்கள் மூலமா பெருமானை நினைக்கிறத விட 2வது உடம்புல மனத்துல நினைக்கிறோம்ல, அது இன்னும் ஸ்ட்ராங்கா பதியும். 3வது உடம்பு சித்தத்துல நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அதிகமா பதிக்கும். அதனாலதான் சித்தத்தை சிவன் பால் வைத்தார். அவங்க 3வது உடம்புல சிவனை நினைச்சிட்டாங்க. 3வது உடம்புல சிவனை நினைச்சிட்டாங்க. 4வது உடம்புல நம்மளுடைய பிராணன், சரியா தெரியல, பிராணன், அப்போ குருடன் சொல்லக்கூடியது. அடுத்து 6வது உடம்புல ஆனந்தம். இப்படி 5 உடம்புலையும் சுகத்தை நிறைச்சிட்டோம்னா பசு கரணங்கள் மன்னிக்கணும் பதிகரணங்களாக மாட்டோம். ஏற்கனவே சிக்கனை பிடித்தோம் சொன்னோமா, அதுதான் இதுக்கு அர்த்தம். 5 உடம்புலையும் சாமியை நிறைக்கணும். முதல்ல நமக்கு 5 உடம்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சித்தாந்தம் நீங்க பெருசா படிக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். 5 உடம்பு இருக்கு, 5 உடம்புலையும் பெருமான நிறைக்க வேண்டியது நம்மளுடைய. இப்போ நாம வைக்கிற மைய ஒரு உடம்புக்கு தான் பத்துது. இந்த ஒரு உடம்புக்காவது பத்துதா? மனம் நினைக்குதா? தலையை நீ வணங்காய் அங்கமாலையில மனமே, அது என்னது? மனமே வாழ்த்து கண்டாயா? கரெக்டா சொல்லுங்க. மனமே நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய். அழகா, அருமை இல்ல? நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை
மஞ்சாடும் மாலை மங்கை மானாலனை நெஞ்சே நீ நிலையாய். நெஞ்ச ட்ரைன் பண்ணணும், மனத்தை ட்ரைன் பண்ணா அது எத்தனாவது அடுக்குக்கு போகுதுன்னு அர்த்தம். எத்தனாவது அடுக்குக்கு போகுதுன்னு அர்த்தம்? 2வது அடுக்குக்கு போகுதுன்னு அர்த்தம். சித்தத்துக்குள்ள போனா 3வது அடுக்குள்ள போகுதுன்னு, அதுக்கப்புறம் உயிருக்குள்ள போகணும், அதை தாண்டி நம்மளுடைய ஆனந்தத்துக்கு போகணும், நம்ம அறிவுக்குள்ள போகணும். அப்படி இந்த 5 உடம்புல இருக்கக்கூடிய பாக்கெட்லயும் போய் நனைஞ்சாதான் முழுசா அந்த 5 பாக்கெட் என்ன ஆகும்? கெட்டு போயிடும். அப்படிதானே? 5 பாக்கெட்லயும் லேசா தண்ணி பட்டுருச்சு, என்ன ஆயிடும்? 5 பாக்கெட்டும் கெட்டு போயிடும்ல. அது மாதிரி இந்த 5 பாக்கெட் சிவம்ன்ற தண்ணியை பாய்ச்சிட்டோம்னா 5 பாக்கெட் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5 பாக்கெட்லயும் சிவம்ங்கிற தண்ணியை தெளிச்சிட்டோம்னா 5 பாக்கெட்டும் கெட்டு போயிடும். புரியுதுங்களா? 5 பாக்கெட் கெட்டு போயிடுச்சுன்னா இனிமே என்ன ஆகாது? நமக்கு பாக்கெட்டு திரும்ப வராது. இந்த பாக்கெட்டை கெட்டு போக வைக்கிறதுக்கு நல்ல பொருளை உள்ள அனுப்புறோம், அவ்வளவுதான். நல்ல பொருளை உள்ள அனுப்புறோம். அது சிவத்தை அப்போ கண்ணால பாக்குறத விட மனசால நினைக்கணும். மனசால நினைக்கிறத விட சித்தத்துல பெருமானை கொண்டு போகணும். சித்தத்துல கொண்டு போய் ஆன்மால கொண்டு போய் அவனை அறிவுல கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் 5 உடல்களையும் பெருமானை சேர்ப்பது. இப்ப புரிஞ்சுதுங்களா? அப்போ பிற பஞ்சம் அது என்னது? அண்டம். பிற காரம் எது? பிண்டம். கோயில்ன்றது பிண்ட வடிவம் தான், தெரியும் இல்லையா? கோயில்ன்றது என்னது? நம்ம உடம்போட வடிவம் தான், பிண்ட வடிவம் தான். அது போல அண்டத்தையும் பிண்டத்தையும் நடுவுல நின்று ஆடக்கூடியவன் நம்முடைய ஆனந்த நடராச பெருமான். அவன் அண்ட பெருவெளியிலே ஆடுறான், பிண்ட பெருவெளியிலே ஆடுறான். ஆக பிண்ட பிரிவில் ஆடினா அது என்ன அம்பலம்? சிற்றம்பலம். அண்ட பிரிவில் ஆடினா அது என்னது? பேரம்பலம். அதனாலதான் அடியார்களை பார்த்தவொடனே திருச்சிற்றம்பலம். உங்க உடம்புல சுவாமி ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு யார் சொல்றா? நான் சொல்றேன். அம்மா பாக்குறேன், தங்க கன்னியம்மா பார்த்து திருச்சிற்றம்பலம் அப்படி சொன்னேன்னா, அம்மா உங்க உடம்புல பெருமான் திருநடனம் செய்கின்றான். சுகந்தி அம்மா பார்த்து சொல்றேன், சாந்தி அம்மா எல்லாரையும் பார்த்து திருச்சிற்றம்பலம் சொல்றேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? என் உடம்புல இல்ல மட்டும் இல்ல, உன் உடம்புலயும் எங்க அப்பன் தான் ஆடிட்டு இருக்கான்னு மறுமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தில்லையம்பலம் சொல்றது நம்ம மரபு கிடையாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க? திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்கல்லே, வரிசையா சொல்லிட்டே இருப்பாங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், அப்புறம் இன்னமும் என்னமோ சொல்லுவாங்களே, அதுக்கு பதில் மொழி பொன்னம்பலம் சொல்லுவாங்க ஐயா. பொன்னம்பலம், அந்த மாதிரி டயலாக் எல்லாம் நம்ம சைவத்துல கிடையவே கிடையாது. திருச்சிற்றம்பலம் மட்டும்தான். நாம திருச்சிற்றம்பலம், அவங்க திருச்சிற்றம்பலம், அவ்வளவுதான். இதுல நம்மளுடைய இவங்க மட்டும் சிற்றம்பலம் சொல்ல மாட்டாங்க. யாரு? ஆரூர் மக்கள். ஏன்னா ஆரூர் மக்கள் சிற்றம்பலத்துக்கு முன்னாடியே நாங்க இருக்கோம் அப்படின்னு அந்த நினைப்பே தவறுதான். நாங்க தான் பெரியாரு நினைச்சாலே பெருமான் வரமாட்டான். ஆமாவா இல்லையா? அது நான் கைலாயத்துல இருந்து சிவபெருமான் அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க? ஆரூர் மக்கள் நாங்க ஏன் திருச்சிற்றம்பலம் சொல்லணும்? நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னா, நாங்க தான் உயர்ந்தவர்கள், நாங்க கும்புரசாமி தான் உயர்ந்ததுன்னு சொன்னாலே அங்க என்ன பண்ணுவாங்க? பெருமான் ஒரு கணமும் நிக்க மாட்டான். ஆரூர் பிறந்தார்க்கும் அடியேன்னு சொல்றாங்க இல்ல, திருவாரூர் பிறந்தார்க்கும் அடியேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆரூர் பிறத்தல் தான் என்ன அர்த்தம்? ஆரூர்ல பிறத்தல் என்பது எது? ஆரூர் எது? ஆரூர் சாமி மண்தளம் தான். ஆரூர் மண்தளம். எப்படி காஞ்சிபுரம் மண்தளமோ அது போல ஆரூரும் மண்தளம் தான். மண் என்பது என்னது? வாசனைக்குரியது, நம்மளுடைய வினைகளுக்குரியது. அப்போ அந்த வாசனையை அறுக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய திருவாரூர்ல பிறந்தால்தான். பிறத்தல்னா ஒண்ணும் கிடையாது. பிறத்தல்னா போய் இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? திருவாரூர்ல குழந்தைய பெத்துக்குவோம். ஏன்னா யார் சொல்லியிருக்காங்க? யார் சொல்லியிருக்காங்க? அதனால என்ன பண்ணிடுவோம்? நம்ம குழந்தைய கொண்டு போய் திருவாரூர்ல கொண்டு போய் பெத்துக்கலாம். பெத்த நம்ம பிள்ளையாவது நல்லபடியா திருவாரூர் பிறந்தாருக்கு எல்லாருக்கும் அடின்ற மாதிரி நம்ம பிள்ளையாவது புனிதமாகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லதுதான், அவங்களுக்கு நம்ம குறை சொல்லல. ஆனா திருவாரூர் இந்த திருவாரூர் கிடையாது. கைலாயம் அந்த கைலாயம் கிடையாது. மதுரை, நான் இருக்கிற இடம் மதுரை கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் உபச்சாரம், சொப்பு சாமான் தான். இதெல்லாம் என்னது? சொப்பு சாமான் தான். உபச்சார மதுரை தான், உபச்சார கைலை, உபச்சார ஆரூர் திருவாரூர். ஆரூர் அப்படிங்கிறது யாரெல்லாம் வினை என்ற ஆசையை நீங்குறாங்களோ அவங்க இருக்கிற இடம் பேர் இது ஆரூர். புரியுதுங்களா?
வினையாசையை தீர்த்துட்டீங்கன்னா நீங்க இருக்கிற ஆரூர் தீர்த்த உடனே உங்களுக்கு என்ன ஆகுது? புதிய பிறப்பு. அது பேரு பிறப்பு. பிறப்புன்னு என்ன அர்த்தம்? பிறப்புன்னு என்ன சாமி? பிறப்புன்னு என்னது? பிறப்புன்னு என்னது? அட படுபாவி, கஷ்டமான கேள்வி. ஈஸியான கேள்வி எல்லாம் நீ கேளு. எங்க வாத்தியார்னா அப்படிதான் தெரியும். வாத்தியார்னா நாங்கெல்லாம் பாத்துறீங்களா? நாங்கெல்லாம் ஈஸியான சம போர்டுல போட்டுட்டு கஷ்டமான சம பசங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருவோம். நீங்க போய் சாகுங்க சொல்லி. அது மாதிரி படுபாவி கேட்கிற கேள்வி எல்லாம் கஷ்டம். பிறப்புன்னு என்கிட்ட கேட்டேன். பிறப்புனா கருவி கரணங்கள் விலகி கூடுதல் பேருதான் பிறப்பு. கருவி கரணங்கள் விட்டு திரும்ப பெறுகிறது, அது பேரு பிறப்புன்னு. ஒண்ணு கலட்டி விட்டாலும் பிறப்பு தான், சேர்த்துக்கிட்டாலும் பிறப்பு தான். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? கருவி கரணங்களை கலட்டி விட்டாலும் பிறப்பு தான். இப்போ நான் வச்சிருக்கேன் எங்க பாருங்களேன், என்னுடைய பாக்கெட்ல என் பாக்கெட்ல 5 சாமா இருக்கு. நல்லா கவனிங்க. என் பாக்கெட்ல 5 சாமா இருக்கு. ஒரு சாமானை தூக்கி வெளியே போட்டேன். இப்ப இந்த பாக்கெட் புது பாக்கெட்டா? இந்த காம்பினேஷன் புது காம்பினேஷனா? ஆமா, புது காம்பினேஷன். ஏன்னா ஏற்கனவே இருந்த காம்பினேஷன் இல்ல, இது புதுசு. அதனால இது பிறப்பு தான். இப்போ 5ஓட சேர்த்து 5 பாக்கெட்டோட சேர்த்து இன்னொரு ஒரு பாக்கெட் உள்ளுக்குள்ள போடுறேன். இப்ப என்ன ஆகுது? என்ன ஆகுது? இது புதுசா இருக்கு. இது புதுசா. அப்ப இது பேரு பிறப்பு. அப்போ கருவி கர்ணங்கள்ல இருந்து நீங்கினாலோ சேர்ந்தாலோ பிறப்பு தான். எக்ஸ்ட்ரா வந்தாலும் பிறப்பு தான், கம்மியா வந்தாலும் பிறப்பு தான். புரியுதுங்களா? புழுன்ற பிறப்புக்கு என்ன அர்த்தம் இருக்கு? புழுன்ற பிறப்புக்கு என்ன கிடையாது? என்ன புழுக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? என்ன கிடையாது? புழுக்கு என்ன கிடையாது? புழுவுக்கு என்ன கிடையாது? பாத்திருக்கீங்கல்ல? ஈஸியான கேள்விதான் கேட்கிறேன். எலும்பு இல்ல, கண்ணு இருக்கா? மூக்கு இருக்கா? நாக்கு இருக்கா? வாய் இருக்கா? எதுவுமே இருக்கு இல்ல. கவனிங்களேன். ரொம்ப முக்கியமான செய்தி சொல்ல போறேன். இந்த புழுவுக்கு ஒரு தனி பிறப்பு. ஏன்னா அது எத்தனை கருவியை கழட்டி விட்டுருச்சு. கண்ணுன்ற கருவி இல்ல, எல்லாம். அது ஒரு பிறப்பு. புரியுதுங்களா? பட்டர்ஃபிளை ஒரு பிறப்பா? அதுக்கு என்ன கிடையாது? நாக்கு கிடையாது. ஒரு பேச்சு சொல்ல சும்மா ஏதோ ஒரு, அதுவும் ஒரு பிறப்பு தான். நாக்கோட பிறந்த கன்றுக்குட்டியும் பிறப்பு தான். அப்போ கருவி கர்ணம் கூடினாலும் ஒரு பிறப்பு, குறைஞ்சாலும் ஒரு பிறப்பு. அப்ப கருவி கர்ணங்கள் கூடி குறைஞ்சிச்சுன்னா அது ஒரு பிறப்பு. இப்ப கவனிங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எப்பயுமே நம்ம கூட இருக்கக்கூடிய வினைங்கிற கருவிய வேணான்னு நினைச்சு உதறணும்னா அது பேரு ஒரு பிறப்பு. நீங்க உதர்ன இடம் திருவாரூர். அப்ப நீங்க பிறக்குறீங்க. அவங்கதான் யாரு? திருவாரூர் பிறந்தார்க்கும் அடியே, ஆரூரில் பிறந்தார்க்கும் அடி. புரியுதுங்களா? கைலயம்னா என்ன அர்த்தம்? கைலயம்பதினா ஒண்ணும் கிடையாது. என்னுடைய இச்சைன்ற கான்செப்ட வெளியில தூக்கி போட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு பேர் என்னது? கைலயம். அங்க நீங்க பிறக்குறீங்க. இப்ப நீங்க எங்க பிறக்குறீங்க? கைலாயத்துல பிறக்குறீங்க. மதுரை எம்பதி துவாதசாந்த பெருவழியில பெருமான தியானிச்சா அது பேர் மதுரை. நீ எங்க உட்கார்ந்தாலும் துவாதசாந்த பெருவழியில நினைச்சீங்கன்னா அது இடம் மதுரையா மாறிடும். அளவாய் ஆவதும் இதுவே. நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் துவாதசாந்த பெருவழியில பெருமானையும் பெருமாட்டியும் சேர்த்து வழிபாடு செய்கின்ற ஆற்றல் கிடைச்சா சொக்கநாதரும் மீனாட்சியும் சும்மா தகன்னு உங்க முன்னாடி வந்து நின்று தக ஆடவா சிவசக்தி சக்தியோடு ஆடவா, தக ஆடவா சிவசக்தி சக்தியோடு ஆடவா அப்படின்னு வந்துருவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பேரு மதுரை என்பதின்னு பேரு. இப்ப இந்த பதிகள் எல்லாம் துளலாக்கி எந்த பதி? திருவாரூர், கைலை, அப்புறம் தில்லை, இதெல்லாம் துளலாக்கிதான், உபச்சாரம் தான், உண்மை கிடையாது. உண்மைன்றது என்னது? உள்ளத்துல விளைவதுதான் உண்மை. அப்போ தில்லைக்கு போகணுமா என்ன பண்ணிரும்? பெருமானுக்கு கைலைக்கு போகணுமா? தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான். இச்சையை தூக்கி எறிஞ்சிடணும். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? இந்த அம்மா தில்லைக்கு வரணும்ன்ற இச்சையிலேயே தில்லைக்கு வருது. இவர் பாக்குறாரு, ஓ அம்மா அம்மா பண்ற பண்ணிக்கணும். கைலாயத்துக்கு போகணுங்கிற இச்சையிலேயே கைலாயத்துக்கு வருது. யாரு வர்றா?
அம்மா இச்சைன்னு இருந்தாலே அது பேரு கைலாயம் இல்லம்மா. நீ கைலாயத்துக்கு வர்றதையே இச்சையா வச்சிருக்க. இச்சைன்னு இருந்தாலே கைலாயம் கிடையாது. அதனால நீ இப்ப நீ வந்த இடம் என்ன கிடையாது. நீ கைலாயத்துக்கு வந்து நினைக்கிற இந்த வந்த இடம் என்ன கிடையாது, கைலாயம் கிடையாது. நீ இச்சையை கலைஞ்சிரு. என்னைய பார்க்கணும், என்னைய கைலாயத்துலதான் பார்க்கணும்ன்ற நினைப்ப விட்டுரு. நீ போய் ஆலங்காடு சுடுகாட்டுல போய் உட்காருன்றது. ஆலங்காட்டுல போய் உட்காருன்றப்ப இந்த அம்மா என்ன பண்ணுது, கைலாயம் போறன்ற ஆசையை விட்டுருச்சு. ஆசையை விட்ட உடனே ஆலங்காடு கைலாயம் ஆயிடுச்சு. இதுதானங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுதானே நமக்கு நம்மளுடைய திருமுறை சொல்லிக் கொடுக்கிறது. ஆலங்காடு கையிலே ஆயிடுச்சு. எங்கெல்லாம் நமச்சிவாய மந்திரத்தை அன்புருக சொல்றாங்களோ அந்த இடத்துல பிள்ளை ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற இடமாக. ஆளிக்கு பாலுக்கு பாலகன் கேள்விப்பட்டீங்களா? பாலுக்கு பாலகன் வேண்டிய எழுதிட பாக்கடல் இந்த பீரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லைடன் ஆளிக்கு மந்தனர் வாழ்கின்ற இடமா தில்லை சிற்றம்பலத்துல சிற்றம்பலமா. அப்போ நட்டம்பையில வல்லான். அப்போ முக்கியமான இடம் தில்லைன்னு என்ன பண்ணோம், உட்கார்ந்து நமச்சிவாய மந்திரத்தை கண்ணீர் மல்க சொன்னீங்கன்னா நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் உச்சை கலைந்தா வினை வினை வினைங்கிற அந்த நிகழ்வை கடந்தோம்னா ஆறு. குருநாதர் திருவடி குருநாதர் தீக்கை கிடைச்சா இருக்கிற இடம் பெருந்துரம். எந்த இடம் இருந்தாலும் பெருந்துரை தான். குருநாதர் திருவடி கிடைக்குதுன்னா நாம இருக்கிற இடம் பெருந்துரை தான், திருப்பெருந்துரை தான். அது எந்த இடமா வேணா இருக்கலாம். நீங்க திருப்பெருந்துறைக்கே போயிட்டு குருநாதரை போய் திட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, திருப்பெருந்துறையில உட்காந்துரு. இந்த ஆளுக்கு வேற வேலை கழுதல்ல. இந்த ஆனந்தன்றது சும்மாவே இருக்க மாட்டேன், இங்கவா அங்கவான்றானே அடுப்பாக இவன் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடியன் குருநாதன் சொல்ல வரல, பேச்சு சொல்ல குருநாதரை திட்டிக்கிட்டு வர்றப்போ அந்த இடமும் திருப்பெருந்துறையில இருந்தாலே என்ன பண்ணிட்டாரு சுந்தரர், ஆஹா அழகான பிள்ளைங்க இச்சை கொண்டாரு. எங்க இச்சை கொண்டாரு? எங்க இச்சை கொண்டா அங்க என்ன கிடையாது, கைலாயத்துல இடம் கிடையாது. இவர் என்ன பண்ணார், வந்து இச்சையெல்லாம் தீர்த்துக்கிட்டார். 2 பேரையும் கல்யாணம் முடிச்சு தீர்த்துக்கிட்டு, அப்பா வெறுப்பேன் மனை வாழ்க்கை அப்படின்னு சுத்தி வந்த உடனே முன்படை தான் போட்டு அனுப்பிச்சிட்டு வாப்பா 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 தில்லைக்கு வந்துரு, கைலாயத்துக்கு வந்துருன்ட்டு. அப்போ நீங்க உட்கார்ந்த இடத்துலயே என்ன பண்ணலாம், ஆரூருக்கு டிரான்ஸ்பர் ஆகலாம், தில்லைக்கு டிரான்ஸ்பர் ஆகலாம், மயிலாப்பூருக்கு டிரான்ஸ்பர் ஆகலாம், மதுரை எம்பதிக்கு டிரான்ஸ்பர் ஆகலாம், எங்க ஆகணுமோ ஆயிக்கலாம். கவலைப்படாதீங்க. அப்போ ஆரூர் பிறந்தாருக்கும் அடியன்னா வினை நீக்கம் செய்கின்ற ஆற்றலை பெற்றவர்கள் எல்லாரும் ஆரூர்ல பிறக்கிறாங்க. நமச்சிவாய மந்திரத்தை மனமுருகி சொல்றவங்க எல்லாம் தில்லையில பிறக்கிறாங்க. இச்சைய கலைகிறவங்க எல்லாம் கைலாயத்துல பிறக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம சுவாத சார்ந்த பெருவெளியில பெருமான பார்க்கின்ற ஆற்றல் உடையவர்கள் எல்லாம் மதுரையில பிறக்கிறாங்க. புரியுதுங்களா? காசிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அர்த்தத்துல நாம நின்னோம்னா அந்த ஸ்தானம் உங்க காலு கீழே இருக்கு. அந்த ஸ்தானம் நீங்க நகர வேண்டாம், இடம் நகர்ந்து உங்க காலு கீழே வந்துடும். புரியுதுங்களா? இடம் நகர்ந்து உங்க காலு கீழே, நீங்க நகர வேண்டாம், இடம் நகர்ந்து காலு கீழே வந்து. சரி, அப்போ பிரபஞ்சம் பிரகாரம் அடுத்து 2 தான் பார்த்திருக்கோம். இப்ப பெருமான் வந்து விரிகடல் உலகினில் விளைவே போற்றின்ற வார்த்தைய நாம இன்னைக்கு முடிக்க முடியாது. இப்ப விரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் விரிச்சிருக்கோம். விரி இது கடலின் விரிகடல் உலகின் விளைவே போற்றின்றதுக்கு நம்ம விரிக்கணும். விரிங்கிற வார்த்தையை தான் விரிச்சிருக்கோம். இப்போ விரின்ற வார்த்தைக்கு பேரு ஆங்கிலத்துல மன்னிக்கணும் சமஸ்கிருதத்துல என்னது? நவம். நவம்னா என்னது? முக்கியமான செய்தி. இன்னைக்கு ஒரு பெரிய மந்திர உபதேசம் எல்லாத்துக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய மந்திர உபதேசம். எல்லாரும் கொஞ்சம் அட்டென்ஷன்ல உட்காருங்க.
மணி 10 மணி, மனசாட்சி இருக்காடா கடுப்பாவி, இப்ப போய் அட்டென்ஷன்ல உட்காருன்றைய, கடைசியிலதான் உனக்கு சந்திர உபதேசம் சொல்ல மனசு வந்துச்சா, நாங்க இப்பதான் தூங்கி எந்திரிக்கலாம் நினைச்சா எங்களை போட்டு உழுக்கு மீனாட்சி திருவடி வாங்க எல்லாரும் உட்காருங்க, அட்டென்ஷன். ஒரு பெரிய இது மந்திர உபதேசம், மந்திர உபதேசம் ரொம்ப கவனமா அப்படியே சத்தையா இருக்கணும் எல்லாரும். மந்திர உபதேசம் கிடைக்க போது நவம், நவம்னா என்னதுன்னா புதுசுன்னு அர்த்தம். நவம்னா 9 கிடையாது. நவ அப்படின்னா புதியதுன்னு அர்த்தம். என்றும் புதியது பாடல், என்றும் புதியது முருகா உனை பாடும் பாடல் என்றும் புதியது. பார்த்திருக்கோம்ல, உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது, உனது தந்தை இறைவனுக்கோ மேலும் மயிலும், உனது தந்தை இறைவனுக்கோ மேலும் மயிலும் புதியது அப்படின்னு. புதியது அப்படின்னா நவம்னு அர்த்தம். பிற அப்படின்னா விரித்தல் அர்த்தம். நவம் அப்படின்னு என்னது? நவம்னா என்னது? நவம்னா புதிய, பிரணவம் அப்படின்னு என்ன அர்த்தம்? புதிய பொருள் விரிந்ததுன்னு அர்த்தம். பிரணவம்னா என்ன அர்த்தம்? புதிய பொருள் விரிந்தது. புதிய பொருள் யாரு? புதிய பொருள் யாரு? நம்ம அப்ப முருகன் தான். நாம அப்ப முருகன் தான். பிரணவம்னா முருகன் அர்த்தம். விநாயகருக்கும் அர்த்தம் அதுதான். இறைவனோட குழந்தை 2 பேருக்கும் பிரணவம் தான். பிரணவம்னா என்னது? நவ அப்படின்னா, நவனா புதிய, நவனா 9ன்னு அர்த்தம் இருக்கு. அதுவும் ஒரு அர்த்தம் இருக்கு. நவனா 9ன்னு அர்த்தம் இருக்கு. நவக்கு புதியதுன்னு அர்த்தம். எல்லாரும் முருகனோட மந்திரத்தை என்ன நினைக்கிறோம்? முருகனோட மந்திரம், மூல மந்திரம் எது? முருகனோட மூல மந்திரம் ஓம் கயா ஐயா நவகுமாராயன். பவன் சொல்றோம்ல, நல்லா கவனிங்க. சரவண பவன் சொல்றோம்ல, அதுல ஒரே எழுத்து 2 முறை வந்துருச்சு. வான்ற எழுத்து என்ன வந்தது? வாங்குற எழுத்து 2 முறை வருது. ஒரு வா வருது, பாபா கிட்ட ஒரு வா வருது. 2 வா வந்தா அது எப்படி மந்திர பீஜமா மாறும்? மந்திரத்துக்கு அது அது இலக்கணம் கிடையாது. எல்லா எழுத்தும் ஐயா நீங்க தான் சொன்னீங்க நவகுமாராயன். ஆமா, அதான் சொல்ல வரேன். அதுக்காக அதான் சொன்னேன். அந்த மந்திர உபதேசம் தான் அடியேன்னு சொல்ல வந்தேன். அதனால சரவண பவ என்பது முருகனுடைய மூல மந்திரம்னு இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நாமளும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா வான்ற எழுத்து 2 இடத்துல வர்றனால அது மந்திரம் ஆகாது, மூல மந்திரம் ஆகாது. ஏன்னா இந்த வாக்கு என்ன பொருள் சொல்லுவீங்க, அந்த வாக்கு என்ன பொருள் சொல்லுவீங்க கேட்ட, 2மே ஒரே உச்சரிப்பு தான். இது ஹா ஹூன்னு சொன்னா கூட வேற, 2மே வா தான். வான்ற உச்சரிப்பு எப்படி 2 இடத்துல 2 பொருள் வரும்? அப்படி வந்ததுன்னா 2 சக்தி இருக்காங்கல்ல ஐயா, திரோதான சக்தி ஒண்ணு, திருவருள் சக்தி ஒண்ணு இருக்குல்ல, அந்த 2 திரோதான சக்தியா இருந்தாலும் திருவருள் சக்தியா இருந்தாலும் மாற்றப்படும் இல்லையா? அது சக்தி மாற்றப்படும். இப்ப நம அப்படிங்கிறது என்னது? மறைத்தல் தானே. நமங்கிறது என்னது? மறைத்தல் தான். அப்ப நமங்கிறது திரோதான சக்தி தான். வா அப்படிங்கிறது திருவருள் சக்தி தான். வேற வேற எழுத்துக்களாலதான் ஆக்கப்பட்டிருக்கு. ஒரு சக்தி தான். அப்பனால 2மே ஒரு மந்திரத்துக்கு ஒரு சொல்லு 2 தடவை வரக்கூடாது. ஆனா நவ என்றால் புதிய, குமாரன் அப்படின்னா பிள்ளை, சிவமே புதிய குழந்தையாக வந்ததுன்னு சொல்றதுக்கான பொருள் தான் நவ குமாராய. அவ்வளவுதான். நவ குமாராய அப்படிங்கிறது தான் முருகப்பெருமானுடைய மூல மந்திரம். இந்த மூல மந்திரத்தை சொல்றப்ப என்ன உணர்வு வருது? நவன, எங்க அப்பன் முருகன், எங்க அப்பன் சிவபெருமானே புதிய குமாரனாக வந்திருக்கான்ற உணர்வு கொடுக்கறனால இந்த மந்திரம் சிவமும் முருகமும் ஒண்ணுன்னு சொல்ல வரனால இந்த மந்திரத்துக்கான ஆற்றல் பெருசு. இந்த ஒரே மந்திரம் எதை குறிக்குது? முருகனையும் கூப்பிடுது, சிவபெருமானையும். நவகுமாராயன்னு அழுத்தி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நவன் என்ன அர்த்தம்? புதிய. குழந்தை. யாரோட ஏற்கனவே இருக்கிறவன் இப்ப புதிய குழந்தையா பிறந்திருக்கான். அப்போ சரவண பவர் என்ன அர்த்தம்? சரவணம்னா என்ன அர்த்தம்? தர்பை பல்லு. பவன்னா உதித்தவன், தர்பை புல்லில் உதித்தவன் அப்படிங்கிற வார்த்தையில பொருள் அதிகமா இருக்கா? சிவமே குழந்தையாக வந்தது அப்படிங்கிற
பொருள்ல அர்த்தம் அதிகமா இருக்கு. நீங்களே புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு எல்லாருக்கும் மந்திரோபதேசம் என்னன்னா, நவகுமாராய 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 அப்படிங்கிற மந்திரோபதேசம். நீங்க இந்த மந்திரோபதேசத்தை முருகனுக்கு முன்னாடி உட்கார்ந்து சொல்லும் போது பிரணவ ஆற்றல் பெருகும், அகங்காரம் குறையும், ஓம்காரம் கூடும். நீங்க சொல்லி பார்த்தாதான் தெரியும். உட்கார்ந்த இடத்துலயே நம்ம அம்மா கையை அப்படி நீட்டின உடனே மாங்கனி கிடைச்சது இல்ல, காரைக்கல்லமையா, அந்த மாதிரி அட்டமா சித்தி அருளாற்றல் இந்த வார்த்தைக்கு கிடைக்கும். நவகுமாராயன் அட்டமா சித்தி கிடைக்கும், முருகப்பெருமானுடைய பேரருள் கிடைக்கும், அகங்காரம் ஒடுங்கும், ஓம்காரம் பெருகும், பிரணவ ஆற்றல் பெருகும். இத்தனையும் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ நாம இனிமே நவகுமாராய சொல்லலாம். இது அடியேன் மட்டுமல்ல, அருணகிரிநாதரும் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய பாம்பன் சுவாமிகளும் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம். இந்த மாதிரினா எனக்கெல்லாம் நான் சாமிகிட்ட சொல்றேன், சாமி உன் பேரை தான் சொல்லுவேன், எனக்கு நமச்சிவாயத்தை தவிர ஒண்ணும் தெரியாது, திருவைந்தெழுத்தை தவிர தெரியாது. நான் இப்ப போய் நவகுமாராயன்னு சொன்னா எனக்கு என்னமோ வேறவங்களை கும்புற மாதிரி ஒரு உணர்வை நீ ஏற்படுத்துறிய சாமி. எனக்கு ஒண்ணு பொருள் தான். அப்போ சாமிகிட்ட கேட்டேன், சாமி நமச்சிவாய சொல்றேன், ஆனா முருகனையும் கும்பிடணும்னு ஆசையா இருக்கு. நமச்சிவாயம் சொல்லணும்னு ஆசை. இப்ப நவகுமாராய நீ சாப்டர் புக்கை மாத்தினா எனக்கு ரொம்ப புது புக் படிக்கிற மாதிரி இருக்கு. சந்தோஷம்தான், நீ அது ஒண்ணுதான் புது புக். எனக்கு பழைய புக்கு பழைய சிலபஸே போதும். ஆனா என்ன பாவியம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓம் சேர்த்து சொல்லு. ஓம் நம சிவாய 6 எழுத்து மந்திரம் ஆயிடுச்சு. நமச்சிவாய மந்திரத்துல 5 எழுத்து, ஓம் சேர்த்தா 6 எழுத்து. ஓம் நமச்சிவாய முருகனை குறிக்குது, நவகுமாராய முருகனையும் குறிக்குது, சிவபெருமானையும் குறிக்குது. ஓம் நமச்சிவாய முருகனையும் குறிக்குது, சிவபெருமானையும் குறிக்குது. நீங்க ஓம் சேர்த்து சொன்னா 6 எழுத்து, ஓம் சேர்க்காம சொன்னா 5 எழுத்து. நம்மளையும் அறியாம எல்லாரும் பாருங்களேன், நம்மளையும் அறியாம நாம இவ்வளவு நாள் ஓம் சேர்த்து தான் சொன்னோம். அம்மாவா இல்லையே, ஓம் நமச்சிவாய தான் சொல்லுவோம். அதனால நம்ம யாரைத்தான் கும்பிட்டுருக்கோம், குருநாதரை தான் கும்பிட்டுருக்கோம். குருநாதர் கும்பிட்டாதான் சிவபெருமானுடைய அருள் கிடைச்சிருக்கு. நம்மளையும் அறியாம முருகனை கும்பிட்டது நாம தான். முருகனோட நாமத்தை சொன்னது நம்மளையும் அறியாம நாம ஓம் நமச்சா சொல்லி முருகனைத்தான் கும்பிட்டுருக்கோம். சிவபெருமான் நம்மளுடைய அருளை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு, தீரா பிணி தீர சிவாத்தும ஞானம் தான் சொல்றாரு. இது நம்மளுடைய திருப்புகள்ல சிவகதி அருள்வாயே, சிவகதி சிவஞானம் அருள்வாயேன்னு தான் சொல்றாரு. தவிர முருகஞானம் ஏன் சொல்லலைன்னா, முருகஞானம் வேற சிவஞானம் வேற நினைச்சிருவோன்றதுக்காகத்தான் ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்றாரு. அதனால நீங்க உங்க 2 பேத்துக்கும் உங்களுக்கு 2 மந்திர உபதேசம் இன்னைக்கு என்னன்னா, ஓம் நமச்சிவாய நவகுமாராய. திங்களுக்கும் ஞாயிறுக்கும் கந்தன் மேனி புதியது, சேர்ந்தவர்க்கு அருளும் கந்தன் கருணை புதியது, சேர்ந்தவர்க்கு அருளும் கந்தன் கருணை புரியது, அருளில் பெரியது அறிவில் பெரியது, அள்ளி அள்ளி உன்ன உனது நீலை பெரியது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவனை புதியதாக நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓம் நமச்சிவாய நீங்க சொன்னாலும் சரி, நவகுமாராய சொன்னாலும் சரி, நீங்க 2ஐயுமே மாத்தி மாத்தி சொன்னாலும் சரி, எப்படியோ சொல்லி அவனுடைய திருவடி கலலை பிடித்து பிறவி பெருங்கடலை நீந்துவீராக என்று சொல்லி விரியையும் கடலையும் மட்டும் பார்த்திருக்கோம். இனி அது விளைவை வருகின்ற வெள்ளிக்கிழமை பார்க்கலான்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி வணங்கி மகிழ்ந்து இந்த அளவுல அடியன் நிறைவு செய்கின்ற. யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல நிறைவு பண்ணிடுவோம். அடியார்கள் இருந்து கேட்டுட்டு போயிடலாம். பிரேமாம்மா நிறைவு பாடல் 2 நிமிஷம் முடிச்சிருவோம். எல்லாரும் இருந்து முடிச்சிருப்போம். பிரேமாம்மா நிறைவு. ஓம் சிவாய திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி
விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடி தாமரையில் சென்னிமேல் சுட்டி மனமொழி மேகலால் வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. அடியார்களுக்கு ஒரு வாய்ப்பு, புதிய அடியார்கள் பேசலாம். வாய்ப்பு இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஐயா, இன்னைக்கு மஞ்சுளா அப்படின்னு ஒரு புதுசா அடியார் வந்திருக்காங்க. மஞ்சுளா அம்மா வரவேற்கிறேன் சுவாமி. உங்க திருவடியை வணங்கி இந்த குடும்பம் வரவேற்கின்றது. அம்மா மகிழ்ச்சி. ஏதாவது நீங்க பேசணும், பகிர்ந்து கொள்ளணும், கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்க சொல்லலாம். அமர்வு பற்றி நல்லா இருக்கு, நல்லா இல்ல, புதிதா வந்திருக்காங்க எப்படின்னு சொல்லலாம்மா. வாய்ப்பு இருந்ததுன்னா சொல்லுங்க. மஞ்சுளா, நீங்க ஏதாவது சொல்லுங்க. அம்மா பேசுங்க. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்குகிறேன். இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு திருவருளுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நல்லா இருந்ததுங்க. கண்டினியூஸா இனிமே வரணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. ரொம்ப மகிழ்ச்சி. மஞ்சுளாமா, நீங்க தொடர்ந்து வரணும்னு சொல்லி அடியனும் பெருமானுடைய திருவடிக்கு விண்ணப்பம் வைக்கிறோம் சாமி. அருமை அருமை அருமை. நன்றிங்கம்மா. இன்னும் ஏதாவது அடி சுவாமி திருவடி வணக்கம். ஐயா, நம்ம கம்பெனில வேலை ஆக்குற ஒரு அம்மா புதுசா இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. நம்ம இதுல காளீஸ்வரின்னு அப்படிங்கிற அம்மா ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்கள பேச சொல்லுங்க. காளீஸ்வரி அம்மா, சிவாய நமக்கு பேச. காளீஸ்வரி அம்மா, சுவாமி நீங்க ஓரிரு வார்த்தைகள் பேசலாம். உங்களுடைய அனுபவங்களை சொல்லலாம். எப்படி இருந்தது சுவாமி? இருக்கீங்களா காளீஸ்வரி அம்மா? சரி அம்மா இருந்து எப்ப வாய்ப்பு கிடையாது பேசலாம். பழைய அடியார்களும் பேசலாம். அம்மா, பழைய அடியார்களுக்கும் வாய்ப்பு. எவரிடம் ஒருவர் கரம் உயர்த்தலாம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். உங்க அனுபவங்களை சொல்லலாம். எவரேனும் பேசலாம். ஐயா, சிவாய நமக. காளீஸ்வரி அம்மா, சுவாமி சிவாய நம்ம அம்மா பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க சுவாமி. மைக் சிம்பலை டச் பண்ணுங்க சுவாமி. சரி, அம்மாவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப பேசட்டும். இன்னும் ஒரு அடியா மட்டும் பேசி நம்ம நிறைவு செஞ்சிடலாம். யாராவது ஒருவர். ராஜேஸ்வரி பேசுறேங்க ஐயா. இன்னைக்குதான் புதுசா இதை நான் ஜாயின் பண்ணிருக்கேன் ஐயா. சரி. மகிழ்ச்சியா சாமி, சொல்லுங்க. எப்படி அமர்வை பற்றி என்ன ஆரம்பிச்சீங்கன்னு எனக்கு தெரியலைங்க ஐயா. சிவபுராணமும் கையில எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னு தெரியல. கருமுதல் திருவரையும் எடுத்து வச்சிருக்கேன் கையில. திருவாசகமும் வச்சிருக்கேன். நீங்க என்ன பேசுனீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு அந்த புண்ணியம் கிடைச்சதுங்க ஐயா இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. மகிழ்ச்சி. அம்மா, திருவாசகம் மட்டும்தான் பேசுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நாங்க பேசுறதெல்லாம் மொத்தமா பேசுறோம். போற்றி சொன்னீங்க, உடனே கருமுதல் திருவரை எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கடைசியில பார்த்தா திருவாசகம் சொன்னீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. திருவாசகம் தான் சொல்றோம். இன்னைக்கு 126வது வரி விரிகடல் உலகினில் விளைந்த விளைவே போற்றி அப்படிங்கிற அந்த வார்த்தையை 126வது வரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான ஒரு பேஸ்மெண்ட் போட்டிருக்கோம். அவ்வளவுதான். அந்த வாரி இன்னும் படிக்கல. விரி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் விரிச்சிருக்கோம். பிரகாரம்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, பிரணவம்னா என்ன, அதுக்கப்புறம் நவகுமாராய என்ன, ஓம் நமச்சிவாய என்ன சொல்லுது, அதை பற்றின செய்திகள்லாம் சொல்லி எதுக்காக இந்த உடல் எடுத்திருக்கோம், போற்றி செய்யும் போது மலர்கள் வழிபாடு எப்படி செய்யணும், எந்த மலர் முக்கியம், எந்த மலர் முக்கியம் இல்லை, எப்படி வழிபாடு செய்யணும், இதுதான் இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கேன் சொல்லி புதிய அடியார்னால உங்களுக்கு நான் சொல்றேன். அதான் வேற ஒண்ணும் இல்லை. நீங்க வந்தீங்கன்னா சும்மா பேருக்கு தான் திருவாசகம் பேசுறோம்னு ஒப்புக்கு எடுத்துக்கோம். ஆனா ஊர்க்கதையெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அதனால நல்ல பயனுண்டதா இருந்ததுங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்கய்யா. நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் இதை பார்த்தேன். சரி நாமளும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தேங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ராஜேஸ்வரி அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து வாருங்கள் சுவாமி. ஆக இந்த அளவுல நாம புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க. ஐயா சிவாய ஐயா. ஒரே ஒரு ஐயா ஓம் நம சிவாய 7 எழுத்து வருதுங்க ஐயா. இம்மு கிடையாது, 6 இம்மு கிடையாது. இம்மு ஓம் இம்மு சொல்லக்கூடாது, தெரியும் இல்லையா? ஓ நம சிவாய சொல்லக்கூடாது தானே ஐயா. இம்மு சொல்லக்கூடாது. ஓ நம சிவாய. ஓ இம்மு நம்மளா முடிக்கிறதுக்காகத்தான் சொல்றோம். போற்றிவோ நமச்சிவாய தான், போற்றி ஓம் கிடையாது. போற்றிவோ போற்றி ஓ தான், இம்மு வராது. ஓதான். ஓர் எழுத்து, நமச்சிவாய 5 எழுத்து, ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறதுல 6 எழுத்து தான் இருக்கு. இம் என்ற ஒற்று நமக்கு கிடையாது. சரிங்களா? அருமை அருமை. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா திருவடி வணங்கிக்கிறேன் ஐயா. நவகுமாராய அப்படிங்கிற மந்திரம் தான் சொல்லணுமா ஐயா? அதுக்கப்புறம் பின்னாடி நமக அதெல்லாம் எதுவும் சேர்க்க கூடாது? இல்ல, எதுவும் சேர்க்கக்கூடாது. நவகுமாராய நவ 2 எழுத்து, கு 3 எழுத்து, மா
4 ரா 5 6 எழுத்து தான். நவகுமாராய தான். ஓம் இல்ல, எதுவும் இல்ல, நவகுமாராய தான். நவகுமாராய எதை சொல்லுது? என்ன அர்த்தம்? அவன் தான் புதிய குழந்தையா வந்திருக்கான். யாரு? சிவம். அந்த அர்த்தத்தை கொடுக்குது. அப்ப சிவத்தையும் முருகனையும் பிரிச்சு பார்க்க முடியாத அந்த நிலையை இந்த மந்திரம் கொடுக்கறதுனால இந்த மந்திரத்துக்கு மதிப்பு கொஞ்சம் அதிகம். ஓம் நமச்சிவாயாக்கும் அதுதான் அர்த்தம். அதனால அங்க ஓம் சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி திருவைந்தத்துக்கு ஓம் சேர்க்க கூடாது ஆக்சுவலி. ஆனா நம்ம இவ்வளவு நாளா ஓம் நமச்சிவாய் தான் சொல்லியிருக்கோம். ஓம் நமச்சிவாய் யாரத்தான் சொல்லியிருக்கோம்? அவன் வராம குருநாதர் வராம நமக்கு தீட்கை கிடைக்காம எப்படி நம்ம உள்ள நுழைய முடியும்? அதனால நம்மளே அறியாம ஓம் நமச்சிவாய சொல்லி குருநாதரை வணங்கித்தான் இப்ப நமச்சிவாய மந்திரத்துக்கு வந்திருக்கும். அதனால அது நம்ம முருகனை வணங்கிருக்கோம்னு நம்ம பெருமைதான் பெருமைப்பட்டிருக்கோம். அதனால நன்றிங்க சுவாமி. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறோம். முதல்ல போற்றி செய்யறோம். போற்றி செய்யறப்ப மலர் வச்சு போற்றி செய்யறோம். அப்புறம் 8 மலர்கள், 8 போற்றி, 8 அகமலர்கள், 8 புறமலர்கள், அப்புறம் குடலை வைத்து வழிபாடு செய்தல், அதுக்கப்புறம் நம்ம நிதானம்ன்ற பூவ பெருமானுக்குள்ள மலர செய்து அவனுக்கு கொடுத்தல், அதெல்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் பிரபஞ்சம்னா என்ன, பிரணவம்னா என்ன, அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரணவம் பிரகாரம்னா என்ன, காரம்னா என்ன, அகங்காரத்தை எப்படி ஒடுக்கிறது, அதை ஒடுக்கி எப்படி ஓம்காரத்தோடு இணைவது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில இது எல்லாமே பிறங்கிறதெல்லாம் விரித்தல் தான். விரிங்கிற வார்த்தையை தான் பார்த்தோம் இவ்வளவு நேரம். இனி விரிகடல் உலகினில் விளைவே போற்றிங்கிற வார்த்தையை நம்ம வருகின்ற வெள்ளிக்கிழமை இன்னும் விரிக்க போறோம்னு சொல்லி விரிங்கிற ஒரு வார்த்தையவே 2 மணி நேரம் பேசுற ஒரு அடியவர் திருக்கூட்டம் எங்கேயாவது இருக்குமா? விரி அப்படிங்கிற வார்த்தையை விரிக்கிறதுக்கே ஒரு அடிவர் திருக்கூட்டம் இருக்கும்னா அது நம்மளுடைய அடிவர் திருக்கூட்டம். அதுவும் 10-20 ஆயிடுச்சு. அதுவும் அப்படியும் அடியார்கள் எல்லாம் அப்படியே கலந்து நிக்கிறாங்கன்றப்போ பெரும் திருக்கூட்டம். இந்த திருக்கூட்டத்தில் அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்குற உங்க திருவடிகள் எல்லாம் அடியன் எப்பொழுதுமே சென்னிமேல் சூட்டிதான் மகிழ்வேன். உங்களுக்கு தொண்டு செய்ய வந்த தொண்டனே தவிர அடியனுக்கு ஒரு காலம் ஒருபோதும் சிறப்பு என்பது துளியும் கிடையாது என்பதை அறுதியிட்டு சொல்லி உங்க எல்லா திருவடியும் மீண்டும் வணங்கி நிறைவு செய்கின்றேன் சுவாமி. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகன் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம், அரோகரம், சக்திவேல் அரோகரம். எல்லாரும் வெள்ளிக்கிழமை மீண்டும் இதே நேரத்துல 8:30 மணிக்கு மீண்டும் சிறப்பா நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைக்கும் இந்த அமர்வை நிறைவு செய்கின்ற அடியார்கள் உத்தரவு வாங்கலாம்.